எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு புது மேனை தான் பார்க்க போகிறோம். ஏன்டா பழைய மேன்வை பெருசாக நிறைய கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் இது வேறையா அப்படின்னு யோசிச்சிங்களேன். ஆக்சுவலி நான் நிறைய வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதான் காலேஜ் முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கெரியரை பார்த்துட்டு போக வேண்டிய நிலைமை. அப்போ இந்த சேனலை மெயின்டைன் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் இதுதான் ஏற்றி விட்டது அப்படின்றதுனால இது என்னோடய வீட்டுக்கு போனதுக்கும் மாசு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி 10 மினிட்ஸ் எடிஷன் போட ட்ரை பண்ணுறேன். சில நாட்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி 2 hour எடிஷன் 3 hour எடிஷன் அந்த மாதிரி இருந்தால் புது மேனுவோ இல்லை பழைய மேனுவோ கண்டிட்டு மாதிரி போகிற சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைகளை போயிடலாம். இப்போ எபிசோட ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே ப்ளூ கலர் கண் வச்சுருக்க ஒரு பையன் இருக்கா இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜின்ஃப்ரே. இவனை ஜின்னு கூட்டுக்கலாம், அதை ஈஸியாக இருக்கும். தலை வந்து நின்றுட்டு இருக்காப்புல. ஏன்னா இது வந்து ஏற்கனவே நான் ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது இது ஏற்கனவே செஞ்ச மாதிரி இருக்கும், ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. இந்த உலகத்தில் இவன் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனால் ஏற்கனவே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்படிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. அவன் பார்க்குற ஒவ்வொரு சினாரியோலேருந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த ஃபீலிங் தான். இந்த ஆரம்பத்துலேருந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அது எங்கே பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கையில் அவனோட பேரையும் கூப்பிடுறாங்க. மிஸ்டர் ஜின்ஃப்ரே உள்ள வாங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு அட்வென்ச்சராக ரிஜிஸ்டர் பண்ண போனீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் அட்வென்ச்சராக மாற போகிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்படின்னா உங்கள் கை தூக்கி காட்டுங்க, அவங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஏற்கனவே உனக்கு கேட்ட மாதிரி இருக்கு. அதாவது ஆல்ரெடி இந்த அக்கா மீட் பண்ணி இங்கே எக்ஸாமினேஷன் எடுத்து இதே கான்வர்சேஷன் இதே வார்த்தைகள் அவங்க கிட்ட பேசுன மாதிரி இருக்குது. அவன் அப்படி மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கே இல்லை, ஐயா என்னையாச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டான் நம்ம ஹீரோக்கு. அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு டேஜாவோ ஃபீல் வருது. அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இவன் நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். அவன் வந்து ஒரு கேம் விளையாடுறான், அந்த கேம் கூட தான் இப்போ வந்திருக்கான் அப்படின்றது சொல்கிறாப்புல. இந்த கேமோட பேர் கிராண்ட் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இந்த கேம் எப்படின்னா, ஒரு 7 கான்டினென்ட் இருக்குமா. 7 கான்டினென்ட்ல 7 பாஸ் 7 டெவில் மான்ஸ்டர்ஸ் இருக்குமா. அதாவது இந்த கிங் மாதிரி இந்த டாப் பாஸ் மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணாக்கா இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாமா. ஆல்ரெடி ஹீரோ இதில் ஒரு ஹார்ட் கோர் பிளேயராக இருப்பான். ஹார்ட் கோர் பிளேயர்னா வெறித்தனமாக விளையாடி இந்த கேமை பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். அதனால தான் அவனுக்கு உள்ள வந்து அந்த இருக்கிற ஒவ்வொரு சினாரியோலேருந்து டயலாக் வரைக்குமே மனப்படமாக தெரிஞ்சிருக்குது. இவ்வளோ நாளாக ஏன்டா இப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கான். அவளோட மெமரிஸே இப்போ தான் வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. அந்த மெமரிஸ் ரிட்டர்ன் ஆகும்போது அவன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவனால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. அதாவது ஒவ்வொரு மான்ஸ்டர் எப்படி டிஃபீட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கேம் கிளியர் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயமா இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ அட்வென்ச்சராக மாறதுக்கான எக்ஸாம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாப்புல. அவன் சந்தோஷத்தில் துள்ளாடிக்கிட்டு இருக்காப்புல. இது ஒரு எக்ஸைட்மெண்ட்ன்ற மாதிரி உள்ள போயிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி இங்கே வந்தான், என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த எல்லா இசைக்காய் கதைகளையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து டக்கு நீங்கள் ரெயின்டர்னேட் ஆகிட்டீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா தெரிஞ்சு போய்டும். ஓ இதான் கதையா, நான் நிறைய கதை வச்சிருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் ஆகிடும் பார்த்தீங்களா சர்வைவலுக்காக. அந்த மாதிரி தலை வந்து அடாப்ட் ஆகிட்டாப்ல. ஏன்னா அவனுக்கு வந்து எல்லா ஞாபகங்களும் இருக்குது. ஸோ இதை வச்சு சம்பவத்தை ஈஸியாக செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனோட அந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது ஏஜ் 19 மற்ற எதுவுமே வந்து 00 அன்னோன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்குது. அது சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து இவன் ஜாப் சூஸ் பண்ணான் இல்லையா, அந்த ஜாப் சூஸ் பண்ணுறது வச்சு தான் அவங்க பவர் அது டிட்டர்மைன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள அனுப்ப பேப்டிசம் ரிச்சுவல் ஆல்டர் அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த ஆல்டருக்குள்ளே போயிட்டு ரேண்டமாக வந்து வெப்பன் வந்து வரும் போல். அந்த ரேண்டமாக வர வெப்பன் இருக்கு இல்லையா, அதை வச்சு இவங்க சண்டை போட ஆரம்பிக்கணும். அங்கே வர மான்ஸ்டர்ஸை இவங்க அந்த வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட்டு ஜெயிக்கும் போது எத்தனை மான்ஸ்டர்ஸ் இவங்க கொள்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன் வருமாமா. இப்போ நான் ஒரு கில் பண்ணுறேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜாப் ஆப்ஷன் ஒரு 2 ஆப்ஷன் வரும் போச்சுக்கோங்களேன். ஒரு 10 கில் பண்ணால் ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதாவது சுருக்கமாக சொன்னோன்னா பிகினராக இருந்தீங்கன்னா இந்த கேமில் சரிப்படி தான் வாங்கணும். உங்களுக்கு சரியாக ஆட தெரியலனா ஸ்டார்டிங்கில் மொக்க ஜாப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ ரீஸ்டார்ட் பண்ணி நல்ல ஜாப் வரைக்கும் ஆடி இருப்பான். ஆனால் இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது அவனோட ரியல் லைஃப் மாதிரி மாறி போச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம் ஒரே அட்டம் மட்டும் தான் கிடைக்கும். அந்த அட்டம்ப்ட்ல கண்டிப்பாக அவன் எவ்வளோ மான்ஸ்டர்ஸை கொள்றானோ அவளுக்கும் அவனுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். அவனுக்கு தேவையான ஜாபையும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாப்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு 5 பிளேயர்ஸ் நிற்கிறாங்க. வெப்பன்ஸ் வந்து மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அது எனக்குடா இதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வெப்பனோட அந்த ரேரிட்டி அதோட பவர்னு போட்டிருப்பாங்க இல்லையா, ஹையஸ்ட் ரேரிட்டி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஒரு சாதாரண ஷார்ட் நைஃப் இருக்குது. இருக்கிறதுல லோவஸ்ட் லெவல் வீக் லெவல் தான் அது. ஆனால் ஹீரோ அதை சூஸ் பண்ணா, டே மலமுட்டா அது இருக்கிறதுல டம்மி, அதை யார்டா சூஸ் பண்ணுற அப்படின்னு அங்கே இருக்க ஒரு மொட்டை கேட்க. ஆனால் அவனுக்கு தெரியாது அதுதான் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கானது. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏ ரேங்க் பி ரேங்க்னு சொல்லிட்டு இப்போ பி ரேங்கை விட ஏ ரேங்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஆக்சுவலி பி ரேங்க் ஒரு ஹிடன் ரேங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிடன் ரேங்க்கு இந்த ஹிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியும். சரி பேப்டிசம் ஆரம்பிச்சாச்சு, உங்களால் எத்தனை மான்ஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பறந்துகிட்டு இருக்குல்ல. இதோட பேர் சென்டிபிட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சென்டிபிட் எத்தனை கொள்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன் வரும். ஆனால் ஒன்று
கொண்டுறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பட் ஹீரோவுக்கு இந்த இடத்துல அடிச்சா வலி கொண்டுறது தெரியும். அதனால ஒன் ஹீட் கில் பண்றாப்ல. அதாவது இருக்கிறதுலே வீக்கஸ்டான வெப்பனை வச்சு ஒரே ஐடியில் அந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க இது லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்களால 4-5 அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஹை கிளாஸ் வெப்பன் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வெப்பன் வச்சிருக்கீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, எங்கே அடிக்கிறீங்கன்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள டைலாக்ல பேசிக்கிட்டு ஜாலியாக சட்டை போட்டுட்டு இருக்காப்ல. அங்கே ஏகப்பட்ட பான்சஸும் ஒன்று கொண்டுகிட்டே இருக்கான். பீரியட் இருக்க அட்வென்ச்சர்ஸும் நல்லா சண்டை போடுறாங்க. ஆனால் மொட்டை மொட்டை தப்பா ரொம்ப ஆடுறாப்ல. நான் தான் இங்கே போய் ஆளு, நான் தான் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு வாரியர் கிளாஸ் வாங்க போகிறேன், நான் ஸ்வாட் தான் வாங்க போகிறேன், அதை இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காப்ல. அவன் டிஸ்ட்ராக்ஷன் மேக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இல்லை. அவனோட பெஸ்ட்டு கொடுத்து அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒன்றா எப்படிலாம் மூவ்மெண்ட் கொடுக்கும்ன்றதையும் உனக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக அதெல்லாம் முடிச்ச பிறகு ஓகே முடிஞ்சிருச்சு, பேப்டிசம் வச்சோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எவ்வளோ டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு வருது. இப்போ ஒருத்தன் வந்து நம்பர் 7 டிஃபீட் பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து 3 ஜாப் வந்து ஆப்ஷன் காட்டுது. ஒருத்தர் 0 டிஃபீட் பண்ணியிருக்கான். அதனால் அவன் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி தொத்தி விட்டுறது. அந்த மொட்டை வந்தா இருக்கா இல்லையா, அவன் 15 கில் எடுத்ததுனால அவனுக்கு வாட்ஸ்மேன் கிளாஸுமே அப்பியர் ஆகிடுது. ஒரு 4 கிளாஸ் அப்பியர் ஆகுது. ஹண்டர், தீஃப், ஃபைட்டர், வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமாயிராப்ல. இப்போ கடைசியாக நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனுக்கு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்படியே மொட்டை வாயை பழுதுறாப்ல. ஏன்னா ஹீரோ 33 கில் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு இருக்க எல்லா ஜாப் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது எல்லாமே காட்டும். ஐயோ என்னடா இது எல்லாமே காட்டுது, சரி விடு, அவன் வந்து ஸ்ட்ராங் ஆனவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல, ஃப்ளூக்கில் தான் அடிச்சிருப்பான், எனக்கு ஸ்வாட்ஸ்மேன் கிடச்சிச்சு அதுவும் போதும்ப்பா, அவனை அதான் சூஸ் பண்ணுவான், ஏன்னா இருக்கிறதுல அதான் ஸ்ட்ராங் அப்படின்னு மொட்டை நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் ஆக்சுவலி ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வெளித்தோட்டத்திலிருந்து பார்க்கும்போது இந்த ஃபைட்டர், மேஜ், அதுக்கப்புறம் இந்த ஸ்வாட்ஸ்மேன் இவங்களாம் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலி இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான கிளாஸ் அதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியும்னு கம்பவுண்டர்னு ஒன்று இருக்கிறாப்ல. இந்த கம்பவுண்டரோட வேலை என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மெர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவன் வந்து இப்போ அத்தனை மான்ஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணாலையா, அதுலேருந்து ட்ராப் ஐட்டம்ஸும் இல்லையா, அதோட பற்கள், அதோட அந்த விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது காம்பவுண்டரில் மட்டும்தான் முடியும். அதை பண்ண பிறகு இவன் கிட்ட இருக்க ஷார்ட் நைஃப் எடுத்து அந்த மொத்த மெட்டீரியல்ஸை கம்பைன் பண்ணி சென்டிபிட் ஸ்வாட் அப்படின்னு ஒன்று உருவாக்குவாப்ல. அதோட அட்டாக் பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ரேங்க் கொஸ்டின் மார்க்கும் போட்டிருக்கோம். அட்டாக் 66, டியூரபிலிட்டி 1500. அதாவது இதுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லானது. இருக்கிறதுலே வந்து ஒரு டி கிளாஸ் வெப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் வந்து எஃப் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக டி கிளாஸ் வெப்பன் எடுத்துட்டானா. ஸோ அதோட லெவல் வந்து ஆக்சுவலி ரிவீல் ஆகலை, பட் இடி அந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அதுக்கு 3 ஹிடன் ஸ்கில்ஸ் இருக்குதான். ஃபர்ஸ்ட் ஹிடன் ஸ்கில் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு, மைண்ட் சை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆப்பனோட வீக் பாயிண்ட்டை பார்த்து அடிக்குமாமா. இந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு ஹிடன் கிளாஸ் வெப்பன் நம்ம ஹீரோ அன்லாக் பண்ணிருப்பான். இதுக்கு தான் அந்த காம்பவுண்டர் அப்படின்ற ஜாப் எடுத்துருப்பாப்ல. ஏன்னா நீங்கள் என்ன ஜாப் எடுத்தாலும் சரி, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் அது ஸ்ட்ராங்காக இல்லை வீக்கான்றது சொல்ல முடியும். தலைவர் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லலாம். நீ ஸ்கூட்டி ஓட்டினாலும் சரி, இல்லை கியர் வண்டி ஓட்டினாலும் சரி, அது உனக்கு ஓட்ட தெரிஞ்சாதான் உன்னால் ஸ்பீடாக ஓட்ட முடியும். இல்லைன்னா அது பொறுமையாக உருட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்ன்றாப்ல. அவனோட ஃபர்ஸ்ட் கோலை அச்சீவ் பண்ணிட்டாப்ல. மற்றவங்களுக்கு வீக்காக தெரியுது அந்த கம்பவுண்டர் கிளாஸ் எடுத்துட்டு அவனுக்கு தேவையான ஹிடன் வெப்பனை உருவாக்கி வச்சுக்கிட்டான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனாக்கிறான். பேசிக்கலி ஒரு அட்வென்ச்சரோட ஸ்ட்ரென்த் வந்து அவனோட ஜாப், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அது ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அந்த கூட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது சும்மா ஆக்சசரிஸ் மாதிரி மட்டும்தான். ஏன்னா அந்த வெப்பன்ஸோட தனிப்பட்ட டேமேஜ் அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை வச்சு ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த கேமில் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி அதில் வந்து ஒரு சில வெப்பன்ஸ் இருக்குது. அந்த வெப்பன்ஸ் மற்ற வெப்பன்ஸ் மாதிரி கிடையாது. அதை ரூலே பிரேக் பண்ணுற மாதிரி. அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ உதாரணத்துக்கு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண ப்ரோட்டீன் சாப்பிடணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது எடுப்போம் இல்லையா. ஆனால் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தோம்னா அது வேற மாதிரி. தலைவன் டேரெக்டாக நம்மளால் நேச்சுரலாக அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி நமக்கு வந்து அச்சீவ் பண்ணலாம் இல்லையா. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி நடந்துக்கிற ஒரு மருந்தாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர் ஜாபும் அந்த வெப்பன்ஸுமே. இப்போ சாதாரணமாக ஒரு வெப்பன் எடுத்து அதுக்கு 1500 டேமேஜ் தான், அதை மட்டும் கொடுக்கும். ஆனால் இந்த ஹிடன் வெப்பன்ஸில் அது டேமேஜ் இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டமு, நம்ம ஓன் பவர், இதை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டியூரபிலிட்டி, அதே மாதிரி டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கானுங்க. அதனால தான் நம்ம ஹீரோ அதை வாட்டமாக எடுத்துருக்காப்புல ஒரு எக்யூப்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கான். இப்போ ஹீரோ ஆரம்ப கட்ட டவுனுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறான். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இதில் மொத்தம் 7 கான்டினென்ட் இருக்குது, 7 பாஸ் இருப்பாங்க. அவங்களை டிஃபீட் பண்ண இந்த கேம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஒவ்வொரு கான்டினென்ட் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டஞ்சன் இருக்குமா. இ கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் அதை மொத்தமாக வந்து ஒன்றா கிளியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கிரீன் பண்ணி லெவல் ஏற்றி அந்த பாஸஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணி அடுத்தடுத்த கான்டினென்ட்டுக்கு ட்ராவல் ஆகி போக முடியும். பொதுவாக ஆரம்பிக்கும் போது எஃப்ராங்க் இருக்கிறதுலே லோவஸ்டான டஞ்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ டேரெக்டாக எந்த ரேங்க்கில் எகிர்றான்னா சி ரேங்க் எகிர்றாப்ல. நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் இருக்குது அப்படின்னு. சி ரேங்க்குள்ளே வரும் போல். ஆனால் ஆக்சுவலாக டி ரேங்க்குக்கு மேலே இருக்க வெப்பனை உருவாக்கத்துக்காக தான் இந்த டஞ்சனுக்குள்ளே வந்திருப்பான். இதுக்குள்ளே இருக்க மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி அவனால் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு. உள்ளே போனோடனே சிம்பிளான கண்டிஷன் தான்ப்பா, ஒன்றும் இல்லை. பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணாமல் உங்களை அது வெளியேந்து போக முடியாது. அதாவது ஒன்று இங்கே சண்டை போடு இல்லை சாவு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்டார்டிங் லெவல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20-23 லெவல் ஆச்சு இருந்தால் தான் இதுக்குள்ளே என்ட்ராகும் போது உங்களால் சர்வைவ் ஆக முடியுன்ற மாதிரி இதில் போட்டிருக்கோம். ஆனால் ஹீரோட லெவல் வந்து ஒன்றா இருக்கும். அவன் அந்த வெப்பனை நம்பி மட்டுமே தான் உள்ள வந்துருப்பாப்ல. வந்து அடுத்த செகண்டே அவனுக்கு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு பிளான், டெபிள் பிளான் வரும். டிபீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்பனை கூப்பிட்றாப்ல.
வச்சிருக்காப்ல. அது பார்க்கறதுக்கு டிஃபரெண்ட்டாக இருக்குது. தலைவன் சென்டிபீட்னு பேர் வச்சிருக்கான். ஏன்னா அதுலேருந்து செஞ்சதுனால வாட்டமாக அந்த வெப்பன் எடுத்துட்டு என்ன சொல்கிறாப்லனா, உன்னோட வீக்மெண்ட் எனக்கு தெரியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கும்போது டாச் பண்ணிட்டு அப்படியே மண்டமேல ஒரே ஒரு போடு தான். அடிக்க அந்த டெவில் பிளான்ட் செத்து போக நம்ம ஹீரோ விட 17 மடங்கு ஸ்ட்ரென்த்தான அந்த பிளான்ட் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ல வந்து டிஃபீட் பண்ணதுனால அவனுக்கு ஒரு 10 லெவல் ஏற்றி விட்டுறானுங்க புஸ்க்குன்னு. அதே நேரத்தில் அவனோட ஸ்டாட்ஸ் பாயிண்ட்லாம் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கிரெடிட் பாயிண்ட் எனக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனுக்கு ஒரு 70 தராங்க. அதை டைட்டாக தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, டிஃபென்ஸில் போட்டுறாப்ல. ஏன்னா அஃபென்ஸுக்கு அவங்ககிட்ட அப்படின்னு இருக்கு, ஆனால் டிஃபென்ஸுக்கு அவங்க கண்டிப்பாக என்ன போட்டாங்கனோ அதனால் பாயிண்ட்டை போட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காப்ல ரெசிஸ்டன்ஸ்லாம். ஆக்சுவலி அந்த வெப்பனை தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அந்த வெப்பனோட ஒரு ஸ்கில் இருக்குது, அதான் மைண்ட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்ஸ் ஐ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆப்போனட்டோட வீக்னஸை பார்த்து கரெக்டாக அடிச்சு விட்ருமா. இதுக்குன்னு இதே மாதிரி இன்னும் 2 ஹிடன் ஸ்கில்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அவன் பி ரேங்க்குக்கே போயிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஹீரோட தனிப்பட்ட லெவலும் கம்மியாக இருக்குது. அதனால தான் அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக சி ரேங்க் வந்தாப்ல. இதை முடிச்சுட்டு தான் அடுத்த டஞ்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸை தேடி போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவள் லெவலப் பண்ணுறதுக்கு பார்க்குற அடுத்த மான்ஸ்டர் நாயர் ஸ்னேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒத்தகண்ண ஸ்னேக். அது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல, 3 இருக்குது. அந்த 3மே வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தமாக தான் பார்த்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மான்ஸ்டர் போல இந்த இடத்துல இருக்கிறது மிட் பாஸ். இது ஒன்று மீட் பண்ணுறது ரொம்ப ரேரா, அதுவும் 3 ஒரே டைமில் மீட் பண்ணுறதுன்றதுக்கு 1% கீழே தான் சான்ஸ் இருக்கான். பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் அவன் ஹார்ட் கோர் கேம்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போ அதுங்கெல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ டாச் பண்ணி எகிரி போய்கிட்டே இருக்காப்ல. இதோட வீக்னஸ்மே உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது கோஆர்டினேஷன் அட்டாக்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி இருக்கு. சரி ஒன்னொன்னா கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்னேக்கை கொல்லான்றதுக்காக கரெக்டாக அதோட கழுத்து கிட்ட போவாப்ல. ஆத்தா இவனுக்கு டிஸ்ட் கொடுக்குற மாதிரி மற்ற ஸ்டோரிஸ் எல்லாம் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போயிடும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல அவனால் அது கொல்ல முடியல. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்னேக்கை காப்பாற்ற இன்னொரு ஸ்னேக் குறுக்கில் வந்து அதோட பாடியை ஷீல்டை யூஸ் பண்ணுது. கோஆர்டினேஷனோட இவங்க இப்படி பண்ணதுனால நம்ம ஹீரோவால் கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஸ்னேக்கை கொல்ல முடியாதனால 3ஆவது ஸ்னேக் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோட கழுத்து பிடிச்சி கச்சிருமா. அவனுக்கு ஃபுல் ஹெச்பிலேருந்து கிட்டத்தட்ட 15% வரைக்கும் மொத்தமாக இறங்கி போயிடும். இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்து போயிடுவாப்ல. அப்போ ஹீரோ கடுப்பில் ஒரு சுத்த அதை 3ஆவது ஸ்னேக்கோட தலை மட்டும் பிச்சுக்க நல்ல வேலை. அது கரெக்டாக அவன் ஷோல்டரில் குத்துறதுனால கரெக்டாக வாய் எடுக்க முடியல போல. அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஒரு ஸ்னேக் கொண்டாப்ல ஃபினிஷ் பண்ணதே பெரிய விஷயன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அவனுக்கு தெரியல. அப்போ அவனை காப்பாற்றுற மாதிரி ஹிடன் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2வது அந்த ஸ்கில் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஹிடன் ஸ்கில் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்கில் என்ன அப்படின்னா, இவன் சாகர ஸ்டேஜில் இருக்கும்போது இவனோட ஸ்பீடை விட 10 மடங்கு அதிகமான ஸ்பீடை இவனால் ஆப்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அந்த ஸ்பீடை பயன்படுத்தி அவன் மிச்சம் இருக்கிற அந்த 2 ஸ்னேக் இருக்குது இல்லையா, அதுங்க 2த்தையும் ஒன் ஸ்டேக்லேயே ஃபினிஷ் பண்ணி விட்டுறாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ முன்னாடி டிஃபென்ஸுக்காக எதுக்கு மொத்த பாயிண்ட் போட்டன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவன் போட பார்த்தா ஒரே கடையில் செத்து போட்டுருப்பாப்ல. அவனுக்கு டிஃபென்ஸ் தான் முக்கியம். ஆஃபென்ஸுக்கு ஆல்ரெடி வெப்பன் இருக்கு. 3 நாயர் ஸ்னேக்கும் கொண்ட பிறகு டிராப் ஐட்டம்ஸ் வருது. ஹீரோவும் கலெக்ட் பண்ணுறாப்ல. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்கான். இப்போ அதை முடிச்ச பிறகு அவன் ஆக்சுவலி வந்து அவனோட ஹெச்பி ரெக்கவர் பண்ணும், அதாவது ஹெல்த் ரெக்கவர் பண்ணும். ஆனால் நம்ம ஹீரோ அதை பண்ண மாட்டான். ஏன்னா அப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பஃப் வந்து இறங்கி போயிடும். அவனால் சண்டை போட முடியாது. இந்த கிரிட்டிக்கல் டேமேஜ் இருந்தால் தான் அவனால் அவனோட ஸ்ட்ரென்த்லேருந்து 10 மடங்கு அதிகமான ஸ்பீடை ஆப்டெயின் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக பாஸ் கிட்ட வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னா எப்படி இருந்தாலும் பாஸ் இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு இவன் ஒரு அடி அடிச்சா செத்து போடுவாப்ல. அந்த ஒரு அடி இந்த லெவல்லே இருக்கட்டுமே, திரும்பியும் வந்து இவன் அடி வாங்கி ஹெச்பி இறக்கணும்னா அது இவனுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா பெயின் இவனால் ஃபீல் பண்ண முடியுது, இது ரியல் உலகம் அப்படின்றதுனால. போகிற வழியில் ஜோவி மாஸ்டர் நிறைய வருது. இவனை கொத்தா வெட்டி போட்டு போய்கிட்டே இருக்கான். மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறாப்ல. கஷ்டப்பட்டதாண்டா இஷ்டப்பட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா நடந்து போயிட்டு இருக்கையில் ஒரு டி கிளாஸ் வெப்பனை செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கான். அதுக்கு என்னென்ன தேவைன்னா தண்ணி தேவையா, அதோட சேர்த்து த்ரான் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது, அப்புறமா கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆசிட் பெரி, கேட்டர்பில்லரு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, இப்படி பலதரப்பட்ட மூலிகைகளை இவன் வந்து தேடி இந்த அமேசான் காட்டுக்குள்ளேருந்து எடுத்து போட்டு அரைச்சா தான் அந்த வெப்பன் வந்து வருமாமா. என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அது ஒன்று நம்ம ஹீரோ தேடி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடும், சில விஷயங்களை கண்டுபிடிக்காம இருப்பான். ஏமா நிறைய பேர் வெறுக்கிறதுக்கான காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிலேஸ்டிக்கிட்டா போயிட்டு தேடுங்க, நீங்களே தேடி கண்டுபிடிச்சா செய்யுங்கன்ற மாதிரி சொல்லிடுவானுங்க. ஷாப்ல இருந்தெல்லாம் வாங்க முடியாது போல டேரெக்டாக. அதெல்லாம் சரி காசா பணமாக தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்படின்னு ஹீரோ ஒரு 4-5 ஐட்டம் கலெக்ட் பண்ண ஸ்டாப்ல இன்னுமே அவனுக்கு நிறைய தேவைப்படுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தண்ணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கையில் திடீர்னு அந்த இடத்துல ஒரு சவுண்டு, ஏ ஜின்னு நீ தானடா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பையன் கூப்பிட்றாப்ல. என்னன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் இதுக்கு முன்னாடி மனுஷனா தான், இப்போ தான் அவனுக்கு மனுஷனாக இருந்த அந்த மெமரிஸ் வந்துருக்கு. பட் இங்கேயுமே ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கா இல்லையா, அப்படி அவன் வாழ்ந்த லைஃப்பில் அவனோட வில்லேஜில் இவன் கூட இருந்த ஒரு பையன் தான் வந்து அங்கே இருக்கிறாப்ல. ஆக்சுவலி இவன் புள்ளி பண்ணப்பட்டிருப்பான். இவன் செம்ம வீக் இருப்பான். நம்ம ஹீரோ ஃப்ரே த லூசர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஊரில் பேர் வச்சிருப்பாங்க. இவங்க அப்பா இறந்து போயிட்டுருப்பாரு. அதே மாதிரி இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்க அக்கா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. காசு மேக் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ வந்து அட்வென்ச்சராக வந்திருப்பான். இதுதான் இந்த கதையோட ஒரிஜினல் ஸ்டோரி, அதாவது இந்த கேம் கதையோட ஒரிஜினல் ஸ்டோரி. அண்ட் ஹீரோக்கு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஸ்கிராட்ச் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாப்ல. இப்போ இந்த பையனை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஏன்னா இவனுங்க சின்ன வயசுல பயங்கரமாக போட்டு புள்ளி பண்ணிருப்பாங்க போல, வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்க ஹீரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தா நான் உச்சா போயிடுவாங்க. திடீர்னு நெக்கிள் ரொம்ப ஜாஸ்தியாகி நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிடாப்ல. இவனுக்கு செம்மையாக அடிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிற
எனர்ஜியெல்லாம் வந்து இவன் மேலே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாஸ் ஃபைட்டுக்கு என்ன பண்ணுறது, அவன் வெப்பன் வேறு மேக் பண்ணணும் இல்லையா, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வேறு தேடிக்கிட்டு இருக்காப்ல. டக்குன்னு பார்த்தா ரார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய சவுண்ட் வரும். என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்தோட பாஸ் மான்ஸ்டர் அப்பியர் ஆகும். ஒத்த கண்ணு சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்ளோப்ஸ் வந்து எப்படி அப்படின்னா உங்கள் மேலே டார்கெட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சாவடிக்கிற வரைக்கும் கூடாதான். எடுத்த உடனே அந்த கூட இருக்க குமார் இருக்கா இல்லையா, அவனை வந்து அடிச்சு போட்டுருது. அதை நம்ம ஹீரோவை கலாய்க்க வந்த பையனுக்கு கூட இருக்கவன் ஒன் ஷாட்ல அவனை கில் பண்ண பிறகு இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா அடுத்த டார்கெட் அவனை ஃபிக்ஸ் பண்ணுது. கூட இருக்க ஜோபிக்கு ஓடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டாப்ல. நம்ம ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்போ இவனால் இங்கேருந்து தப்பிக்க முடியுது. சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் இவன் கிட்ட இருக்க வெப்பன் அண்ட் ஸ்கில்ஸ் வச்சு அதை கொல்ல முடியுமான்றது மிகப்பெரிய சந்தேகம். பட் ஒன்ஸ் அது கண்ணு வச்சுச்சுன்னா அது எஃபெக்ட் வந்து போகாதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதனால வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ சண்டைக்குள்ள இறங்குறாப்ல. அவனோட வெப்பன் எடுத்துக்கிட்டு அதை வெட்டலான்றதுக்காக கரெக்டாக அதை வீக் பாயிண்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அதோட மூவ்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு டாச் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இவன் கிரிட்டிக்கல் ஹிட் வாங்கினதுனால அவன் ஸ்பீடு 10 மடங்கு அதிகமாயிடுச்சு இல்லை. ஸோ அதை டாச் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாகவே அவனுக்கு தெரியல. இதெல்லாம் பின்னாடி இருக்க அந்த பையன் பார்த்துட்டு இருக்காப்ல. இது உண்மையாகவே ஜின்ஃப்ரே வாடா, அவன் வீக்காக சின்ன பையனாக தான் என்னடா இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிட்டான் அப்படின்னு அவனுக்கு சமாச்சிரியம். என்னதான் புயல் மாதிரி நம்ம ஹீரோ வேகமாக இருந்தாலும் அவனுக்கு அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அந்த வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்வாடுக்குமே ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவன் கழுத்துக்கு மேலே ஏறிடுவான். அந்த கழுத்தாண்ட ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட் அடிச்சா செத்துருன்னு. பட் இவன் வெட்டுற வெட்டில் லேசாக தான் ஸ்க்ராச் போட்டிருக்கான். நான் சொன்னேன் இல்லையா, இவனுக்குமே ஸ்ட்ரென்த் கம்மி, அந்த ஸ்வாடுக்குமே இப்போ டியூரபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் அதால் பெருசான ஸ்க்ராட்ச் ஏற்படுத்த முடியல. பட் வேற வழியே கிடையாது. திரும்ப 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 அவன் டேமேஜ் கொடுத்துக்கிட்டா இருக்கான். டாச் பண்ணுறாப்புல, ஓடுறாப்புல, கழுத்து மாதிரி ஏறாப்புல, வெட்டுறாப்புல. ஆனால் அது ஒரு சின்ன ஸ்க்ராட்சாக தான் இருக்குது. இந்த பிளேடில் எடுத்துக்கினா லைட்டாக தோறும் அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு அவனால் அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியாது. பின்னாடி இருக்க ஜோவி ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். அவனுக்கு சண்டை போடவும் தெரியாது போல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ தட்டுத்தர மடிக்கிட்டு இருக்கையில் சரி ஓகே இவங்க கூட சண்டை போட்டு இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஓடி அந்த ஐட்டம்ஸை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா இவனை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி அந்த வெப்பனை உருவாக்குறது மட்டும் தான். இன்னும் அவனுக்கு தேவைப்படுறது ஒரு தவக்கலை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த தவக்கலையே கேட்டபிள்ளான்னு தெரியல, அதுவும் இன்னொரு விஷயம் போல. அப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த ஜோபிக்கு என்ன படுத்துட்டு இருக்கா இல்லையா, தப்பிச்சு போயிட்டு அவன் அந்த ட்ராப் ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்கான் போல. அவன் கிட்ட இந்த தாயில பக்கத்தில் இருந்தான்னு தெரியல. ஸோ ஓடி போறாப்புல அவன் கிட்ட டே என் கிட்ட வராதுல அந்த மான்ஸ்டர் கூட தாட்டா துரத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கத்தி ஓடிக்கிட்டு இருக்காடா. டே எனக்கு அந்த ட்ராப் ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லி ஹீரோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். டேசியா ரவுண்டு தண்ணி தேவைப்படுது, அதனால அங்கே ஒரு சின்ன பாண்ட் இருக்கா, எகிரி உட்காந்துறாப்புல வாட்டர் ஆப்டைன் அப்படின்ற மாதிரி வருது. வாட்டர் கூட ரேரிட்டி எஃபெக்ட் கொடுத்து வச்சிருக்கானுங்க. காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது காம்பவுண்ட் ஆகி அது ஒரு பாய்சனை கொடுக்கும். அப்போ அந்த பையன் சொல்றான் எனக்கு இருக்கு பாய்சன் சேவலா இவ்வளோ பண்ணிட்டு இருக்க நீ ஒரு காம்பவுண்டரா, ஆனால் பாவி அந்த பாய்சன் ஒர்க் ஆகாதா, சைக்கிள்ஸுக்கு தான் பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கல. உனக்கு இது தெரியும் பட் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனே போட்டு குழப்பிட்டு இருக்காப்ல. இப்போ இது சாதாரண பாய்சன்லாம் இருக்குது. அந்த பாய்சன் கூட நம்மளால கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ண அந்த நாயர் ஸ்னேக் இருக்குது இல்லையா, அதோட பாய்சன் இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றாப்ல அதோட ரேரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பயங்கரமா இன்க்ரீஸ் ஆன பிறகு அந்த ஹை பொட்டன்ஷியலான பாய்சனை தூக்கி நம்ம ஹீரோ சென்டிபிட்ஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அது கூட மெர்ஜ் பண்ணி விட்டுருவான். இதனால இதுக்கு ஒரு பாய்சன் அட்ரிபியூட் ஆட் ஆகி இது ஒரு பாய்சன் ஸ்வாடா மாறிடும். ஹீரோ இந்த இடத்துல என்ன பண்றா அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் டெவலப் பண்றது கஷ்டம், அதே மாதிரி அந்த ஸ்வாடை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதும் கஷ்டம். அதனால அதுக்கு பாய்சன் அட்ரிபியூட் ஆட் பண்றது மூலியமா அந்த சைக்ளோப்ஸை வெட்டி அதை வந்து பாய்சன் வச்சு கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. பட் அந்த சைக்ளோப்ஸ் அவ்வளோ ஈஸியாக சாவற மாதிரி இல்லை. ஏன்னா இவன் 2-3 வெட்டுவான். வெட்டும்போது அந்த பாய்சன் அஃபெக்ட் ஆகும் இல்லையா, அதோட ஸ்கில்ஸ் வந்து நல்லிஃபை பண்ணி விட்டுரும். வெட்டுவான் பாய்சன் வந்துச்சுன்ற மாதிரி காட்டும், அப்புறம் பாய்சன் அதை ரிமூவ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி நடக்கும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் அவனோட பாடி வந்து தாங்கும் அப்படின்னு ஹீரோ திரும்ப திரும்ப அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. ஆக்சுவல் சென்டிபிட்டோட ரியல் ஃபார்ம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சென்டிபிட் அந்த சையானோ பூரானோ அதுக்கு வந்து இந்த பாய்சன் அட்ரிபியூட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால மொத்தமாக அந்த கிரீச்சரை கம்பைன் பண்ணி எடுத்திருக்கான் போல. ஒரு கட்டத்துக்கு மேலே வெட்டுன்னு வெட்டும் போது அடிக்க அம்மிகளோட நவுறுன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்த சைக்ளோப்ஸ்க்கும் வந்து ஏகப்பட்ட பாய்சன் மண்டைக்கு ஏறிப்போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. அந்த இடத்துல சைக்கிள் சாகர ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோ மேலே பறந்து அதோட கண்ணிலே வந்து சொருவாப்பில். கண்ணுக்கு பின்னாடி அப்படியே போய் மூளையை சொருவி அந்த சைக்ளோப்ஸும் அங்கே இறந்த போக அந்த டஞ்சனை கிளியர் பண்ணி அவன் பாஸ் ரிவார்டும் கெயின் பண்ணிக்கிறான். பாய்சன் அந்த சைக்ளோப்ஸை கொன்னுச்சுன்னு சொல்கிறத விட அதை ஸ்லோ டவுன் பண்ணிச்சு. அந்த சிச்சுவேஷன் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பார்ட்டான கண்ணில் சொருவி அதை கொண்டுட்டானா. இதை பார்த்து அந்த மைண்ட் செம்மையாக பயந்து போயிட்டு இவன் சாதாரண கிடையாது இவன் ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிட்டான். அந்த லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டி கிளாஸ் அப்போ உருவாக்கிட்டாப்ல. அப்புறம் வந்து அவனே வந்து சரி பண்ணிக்கிறாப்ல. இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து கோல்டு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இந்த மான்ஸ்டரை கொண்டு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் சைக்ளோப்ஸோட பல்லு அதோட சேர்த்து அதோட கண்ணுலாம் இருக்குது. பார்க்கறதுக்கு கன்றாவே இருந்தாலும் இதுக்கு இவன் வந்து சில யூஸ்லாம் வச்சிருக்கான் போல. அதனால இந்த இன்வென்ட்ரியில தூக்கு போட்டு வச்சிருக்கான். இவனுக்கு டிராப் ஐட்டம்ஸ் கிடைச்சதுன்னா அது பொக்கிஷம் தான். ஏன்னா எல்லாத்தையும் வந்து தூக்கி அவன் வெப்பனில் கம்பைன் பண்ணி விட்டுருவாப்ல. சரி நடக்கிற விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ சீரங் டஞ்சனை முடிச்சதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி குதூகலமாக வெளியே வரதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேம் முடிக்கணும் அப்படின்னா அது 7 கான்டினென்ட்ல இருக்க 7 டீமன்ஸை டிஃபீட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த கான்டினென்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டீமனை டிஃபீட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் டீமனை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு ஹிடன் வெப்பன் இருக்காமா. அந்த வெப்பனை செய்யறதுக்காக அடுத்து மூவ் ஆன் பண்ணுறான். அந்த வெப்பனோட செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் தான் சைக்ளோப்ஸோட கண்ணு. வேறு சில இடங்கள்ல அந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் போல. ஆனால் அதுக்கு இவன் நிறைய டஞ்சன்ஸை கிளியர் பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்ணும். இவனோட கோல் ரொம்ப கிளியராக இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா கிரீன் படி லெவலப் ஆகி ஒரு பெரிய
அட்வென்ச்சர் ஆகி நிறைய சம்பாரிச்சு அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் இந்த கேமையும் கிளியர் பண்ணி இவன் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றது. நீ எல்லாம் மேலேயே வரமாட்டேன்னு சொன்ன சொந்தக்காரங்க முன்னாடி மேலே வந்து நான் காட்டுவோண்டா அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காப்ல ஆளு. அதுக்கப்புறம் அன்னைக்கான நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நியூஸில் நம்ம ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அது கேட்டிருக்க மாட்டான். என்னன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கில் யாரும் பண்ணதே இல்லை, 33 கில்ஸ் பண்ணியிருக்காரு, அவரை தான் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ டிஸ்கிரிப்ஷன் அவன் பேர்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பறவையை ஓவராக யாரோ ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட அடுத்த கட்ட கோலாவும் அதான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த கோபால்ட் அப்படின்ற அதோட ஃபெதர் வந்து தேவைப்படும். ஆனால் தேடி பார்த்தா அது கிடைக்காது. அது ரேர் மான்ஸ்டர் கூட இல்லை, டீக்ளாஸ் தெஞ்சன பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மான்ஸ்டரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா அது கிடைக்க மாட்டேங்குது, ஒரே சந்தேகமாக இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே இருக்க சில பேர்களை கேட்கலான்றதுக்காக ஒரு கடைக்குள்ளே போவோம். அந்த கடையிலேருந்து ஒருத்தர் திருடிட்டு வெளியே போகும்போது ஹீரோ தள்ளி விட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணை தள்ளி விடுவானா. அப்போ ஹீரோ ஓடி போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுவான். யாரா அவனுங்கன்ற மாதிரி பார்த்தா மவுண்டைன் டாக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு தீவ் கில்ட சேர்ந்தவனுங்களாம். இங்கே ரீசெண்டாக வந்து அட்டி போட்டு உட்காந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் திருடிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட்டுமே உழுது. என்ன அப்படின்னா இவன் தேடிட்டு இருக்க கோபால்ட் ஃபெதர் அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து ஓவர் ஹண்ட் பண்ணி இவனு தான் மொத்தம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானுங்கன்ற மாதிரி சொல்ல. இப்போ அது தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீவ்ஸை ஃபாலோ பண்ணி தான் போனோம். ஆனால் ஒரு கில்டு கூட சண்டை போடுறதுன்றது ஒரு 10-15 பேர் கூட சண்டை போடுற மாதிரி உள்ள ஏகப்பட்ட பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு ஆல்ரெடி அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். கோபால்ட் அடிச்சிட்டான், திருடுறானுங்க, இந்த சின்ன படம் தள்ளி விட்டான்னு செம்ம கோத்தில் இருக்கிறதுனால மொத்தத்துக்கு கம்பைன் படி சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக போயிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது இவனுக்கு தேவையான கோபால்ட் ஃபெதரும் அங்கே இருக்குது. அதை நேக்க எப்படி தூக்குறதுன்ற மாதிரி யோசிக்க கரெக்டாக பின்னாடி ஒரு கார்டு வர அவன் சமாளிக்க ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி இப்போ தான் ஒருத்தனை போட்டு சொல்லணும் ஸ்பையா வந்தான்னு சொல்லிட்டு உன்னையும் போட்டு சொல்லவான்ற மாதிரி கேட்க ஹீரோ அவன் கழுத்தை உடைக்க அக்குன்னு பார்த்தான். இவன் கழுத்து உடைக்கும் போது சுற்றி இருக்க ஆட்களை பார்த்துருவானுங்க. எவனோ ஒருத்த உள்ள போட்டான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்து போட்டுறாங்க. ஆட பாவி சைலண்டாக முடிச்சுட்டு போறான்னு பார்த்தா மிஷன் இப்படி வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் அவன் கூட சண்டை போகிற இன்டென்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு காட்டிட்டு இருப்பானா. அவனை கொல்லாம விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 10-15 பேர் எகிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. சரி, நான் எப்பயுமே வந்து சண்டைக்கு செலவாக தான் போயிட்டு இருப்பேன், ஆனால் சண்டை நினச்சி நான் சட்டை கழிச்சிட்டு போகிறதில்ல, என்ன மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு ஹீரோ அவனுக்கு கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாப்ல. இவன் நம்ம ஹீரோ அந்த தீவ்ஸ் கூட சண்டை போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து போச்சா. ஆனால் அவங்க கொல்றதுல அவனுக்கு டென்ஷனே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒருத்தர் அடிக்க வருவானா, அவனோட கத்தியை திருப்பி வச்சு மூக்கில் ஒரு அடி அடிக்க அடித்த உடனே சில்லி உடஞ்சி ரத்தம் சதுரி ஊற்றுமா. அடி இதுக்கிட்ட எடுத்து வெட்டின மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, லேசாக தான் அடிச்சா ஒழுங்கு ஓடி போயிருக்கீங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ எவ்வளோ வார்னிங் கொடுத்தோம். அவனுக்கு சும்மா இருப்பானுங்களா, எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு முடிச்சிடலாம், இவன் ஒரு ஜோவி பையதான், ஒருத்தர் சேர்ந்து அடிக்க முடியல 4 பேர் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த தீவ்ஸ்க்கு வந்து அந்த ஒளிஞ்சு வர ஸ்கில் இருக்குது இல்லையா, அதை பயன்படுத்தி ஹீரோ டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி பின்னாடியே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்படியே வந்துகிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து சிக்கமாக ஆகி போயிடும். எந்த இடத்துல அதை அடிச்சு விட்டாருக்குன்னா அதில் சில பேர் கை கூட எல்லா இடத்துல வேறு அடிச்சு விட்டுறானா. டேய் நான் வேணுனே பண்ணலடா, நான் கூட சண்டை போடணும்னு மூட்லேயே இல்லையே, ஒழுங்காக வந்து இங்கேருந்து ஓடி போயிடுங்க, எனக்கு அந்த ஃபெதர் கிடச்சா போதும், என்னோட வேலை முடிச்சு நான் இங்கே கிளம்பிட்டே இருப்பேன் எவ்வளவோ சொல்கிறாப்ல. ஆனால் அவனோட அட்வைஸ் எல்லாம் கேட்காம அவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு அட்டாக் வரும். நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த தீவ்ஸோட ஸ்கில் யூஸ் பண்ணி ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். பெண்டானா போட்டிருக்கேன் இவன் இருக்கா இல்லையா, இவன் தான் இந்த கில்டோட கோலி இடுறாமா. அவன் வந்து வந்த உடனே அவனோட பேரில் இன்ட்ரோ கொடுக்குறாப்ல. அதை பார்த்தோன்னே ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடா, இவ்வளோ கேவலமான பேர் வச்சுக்கிட்டு எதுக்கிட்ட அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. நான் தான் இந்த இடத்தோட சப்மஸ் 2 பேர் சப்மசுவோ அப்படின்றானா. என்னடா பேர் இது கன்றாக இருக்குது, வாயில் கூட நுழையில, அதை ஒரு மாதம் நினச்சிக்கிட்டு இருக்கானா. ஏன் டாய் உன்னை சும்மா விட மாட்டேன், எங்கள் பசங்க மேலே கை வச்சா அப்படின்னு அவன் கத்தி எடுத்து சுத்த. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ஜாப் இருக்கு இல்லையா, அந்த ஜாபை பொறுத்து தான் வந்து உங்களால் நல்லா சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாப் ஸ்கில்ஸ் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ என்ன ஜாப் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு. நீ ஒரு கம்பவுண்டர், உங்கள் ஷீல்டு வந்து கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் தருவாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்பனண்டோட ஜாப் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களை ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜில் போட்டு விட்டுறோமா. ஆனால் ஹீரோக்கு வந்து ஆப்பனோட கிளாஸ் என்னன்றது தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ தீஃப் தானே, என்ன தீஃபை தானே சுற்றிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டால் நான் தீஃப் கிடையாது, நான் ஒரு சமனர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஆட பாவி நீயே வாய் குத்து மாட்டிக்கிட்ட வெண்ண. பட் இவன் சமனர்னா கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன விஷயம் அப்படின்னா சமனர்ஸ்க்கு ஒரு ஸ்கில் இருக்குது போல, அந்த ஸ்கில்லை பயன்படுத்தினா ஹீரோட எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்கில் அதெல்லாம் வந்து திருடிக்க முடியுமாமா. அதோட பெரிய பிளண்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிளண்டர் அவன் பயன்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், இவனோட சென்டிபிட்ஸ் வாட வாங்கிட்டானா ஹீரோ வந்து கதம் தான், அவனுக்கு அதை தவிர வேறு எந்த ஸ்கில்ஸும் பெருசாக கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் லெவலில் பண்ணியிருக்கான், ஆனால் அதை வச்சு சண்டைலாம் போட முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இவனை ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பார்த்தா வெட்ட வரும்போது பின்னாடி இன்னும் ஒரு 4-5 பேர் இவனை அட்டாக் பண்ண வராங்க. ஆல்ரெடி அந்த தீவ் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி இவனுக்கு பின்னாடி ஸ்டீக்கின் பண்ணி அட்டாக் கொடுக்குறானுங்க இல்லையா. ஒருத்த பார்த்தா அது 4-5 பேர் கேங்க பண்ணும்போது எவன் எங்கேருந்து வரான் அப்படின்றத நம்ம ஹீரோவோட சென்ஸ் பண்ணவே முடியல. ஏடாவடமாக வர ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக ஹீரோ அட்டாக்ஸ் எல்லாம் வந்து டாச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சப் மாஸ்டர் இருக்கா இல்லையா, அவரோட
அடிக்கக்கூடாத இடத்துல வந்து அடிச்சிருவாப்ல. அடிச்ச உடனே அவன் வாயிலேருந்து நுர தள்ளி தொப்படி கீழே வந்துருவானா. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீக்னஸை பார்த்து அடிக்கிறதுக்கு இவங்கள ஸ்கில் வேறு இருக்குல்ல, கரெக்டாக அந்த வீக்னஸ் பசங்களுக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு விட்டுறானா. டேய் சப் மாஸ்டர் அடிச்சாடா அப்படி விடமாட்டானா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்க பசங்களாம் பார்க்கறானுங்க. ஐயோ சப் மாஸ்டர் குழந்தை பிறக்காத பிள்ளையே. சரி ஆட்டம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் நீங்களும் உங்கள் சப் மாஸ்டர் மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒழுங்கா டப்பி வச்சுட்டு எனக்கு வெளியே விடுங்க. எனக்கு அந்த ஃபெதர் கிடச்சா போதும், நான் என் ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பேன். தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லல. அந்த பசங்களும் பயந்துடுறானுங்க. அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது சப் மாஸ்டர் அச்சு போட்டான், இவன் கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்கூடாது, நாம இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரண்டர் ஆகின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாராவா என் கீரைக்குள்ள வந்து எங்கள் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறதே இன்னும் பின்னாடி ஒரு சவுண்டு. நான் பார்க்க ஏகப்பட்ட பேர் இவங்க கில்லேருந்து வர ஆரம்பிக்கிறானுங்க. நாடா இவனுங்க வெட்ட வெட்ட வளருவோம் கொட்டை கொட்டை வயிறு ஓட்டுற மாதிரி வந்துகிட்டு இருக்காதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால் என்னதான் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடிஞ்சாலும் இவனுக்கு கொச கொசன்னு வந்துகிட்டே இருந்தால் எப்போ அவன் ஃபெதர் எடுக்கிறது, எப்போ வீட்டுக்கு போகிறது, எறவன் எங்கள் ஆட்கள் மேலே கை வச்சிருக்குது, டாக் மவுண்டட்ஸ்னா யாருன்னு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தா சப் மாஸ்டர் அந்த இடத்துல மெல்லாக்கா படுத்துக்கிட்டு இருப்பாப்ல. ஏ மசோவு என்னையா நீ இப்படி படுத்துக்கிட்டு இருக்க, இந்த சப் மாஸ்டர் எவன்டா கை வச்சது. ஒரு வேளை சப் மாஸ்டர் நல்லா ஃபுல் போதையாக இருந்திருப்பாரு, அப்போ இவன் லேசாக அடிச்சு விட்டுருப்பான், அதால் கீழே வந்திருப்பான் போல. டை சரியான சீட்டரா இருக்கியாடா அப்படின்னு அவனுங்களும் ஒரு கறி உருவாக்க ஆரம்பிச்சிடறாங்க. டை நீ தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம் அவன் போதையில் தான் இருந்தான், அவன் வந்து மெதப்பில் இருந்தாப்புல, நான் தான் இங்கே ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் சறுக்குது அடிக்கல, அதனால தான் அவனை அடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சரி இங்கேருந்து இவ்வளோ டிஃபீட் பண்ணிட்டு கிளம்பலாமான்ற மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு பின்னாடி ஒரு குரல் நெல்லை இங்கே சத்தம் அப்படின்னு அந்த குரல் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் அந்த கில்டோட மாஸ்டர். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காப்பலையா, தாடி மீசெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்காப்படி ஆளு, சம்மந்தமே இல்லாமல் சட்டை போடாமல் சுற்றி இவரு தான் அந்த கில்டோட மாஸ்டர். அவர் வந்த பிறகு பார்க்குறாப்ல ஓ இதுதான் மேட்ரா, நம்ம ஆட்டில் அடிச்சு போட்டுருக்காங்க, சப் மாஸ்டர் மசாவே முச்சு போட்டு வச்சிருக்கானா, யாரா அந்த பையன், நீ எந்த கில்டு சேர்ந்தவன், எந்த ஏரியாலேருந்து இருக்க, எந்த ஊர், சாணம் பிடிச்ச கத்தி போல ஷார்ப்பாக இருக்கே, யாரில் நீ அப்படின்ற மாதிரி கேட்டா, நீ அட்வென்ச்சர் நினச்சா நான் அட்வென்ச்சர், நீ மனுஷன் நினச்சா நான் மனுஷன் அப்படின்னு நம்ம தலை டைலாக்லாம் பேசுவோம் போல விட்டா. இவரே நான் அட்வென்ச்சரர் தான், ஆனால் எந்த கில்டுலையும் நான் அஃபிலியேட்டாக இல்லை, நான் வந்து சோலோ பீஸு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஃபெதர் எடுக்கிறதுக்காக அந்த கோபல் ஃபெதர் அது மட்டும் குத்துருங்க, நான் இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லல. அப்படியா எனக்கு விட ரொம்ப படிச்சிருக்கேன், அதனால் இவனை என்னோட கில்டில் சேர்த்துக்கலான்ற மாதிரி ஆசைப்படுறேன். என்னடா சொல்கிற தம்பி கில்டு சேர்ந்துக்கிறியான்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ மூஞ்சே மாறி போயிடும். சரி சந்தோஷத்தில் துள்ளாடுறது தெரியுது, எங்கள் கில்டு ஜாயின் பண்ணுறது பெரிய விஷயம் தான், எங்கள் ஆட்களை அடிச்சு போட்டிருக்கேன், இதுக்கு பொதுவாக ரிவெஞ்ச்லாம் அடிச்சிருக்கணும், ஆனால் உன்னோட அந்த பிரேவரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, அதனால் நீ வந்து சேர்ந்து கொண்ட மாதிரி சொல்ல. அவன் கையை தட்டி விட்டு ஏன்னா நீங்களே வீக்கானவங்களை அடிச்சு அவங்க இன்னும் திருடி பழைக்கிற ஆட்கள், நீங்கள் வந்து என்ன கில்ல சேர்ந்துக்கன்னு சொல்கிறேன், அப்போடா விளக்கண்டேன், நான்லாம் அவங்கள மாதிரி ஜோவி பசங்களோட சேர மாட்டேன்ற மாதிரி சொல்ல. அவன் செம்ம கடுப்பில் அவனோட ஆக்ஸ் எடுத்து சுற்றி ஒரு அடிப்பாப்பில், அடிச்சு நம்ம ஹீரோ அங்கே தப்பிச்சு ஓடுருவான், பட்டுருந்தானா செதறி இருப்பான். அவன் ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போதே பச்சையாக தெரியுது அவன் வந்து ஒரு தீஃப் கிடையாது, அவனோட ஜாபே வந்து வேற செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுது எங்களோட ஜோபி கில்டுன்னு சொல்லுவா. உன்னை சும்மா விட மாட்டேன் தான், என்னோட பவர் என்னன்றது காமிக்கிறப்ப உன்னை அடிச்சு போட்டு என்னோட ஸ்லேவாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவன் ஒவ்வொரு ஸ்விங்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் கொடுத்துட்டு இருக்காப்ல. இவனோட ஜாப் ஸ்கில்ஸை பயன்படுத்திட்டு முன்னாடி அவனை டிஃபீட் பண்ணிவிடும், ஏன்னா சிக்கமாயிடும், ஏன்னா அவன் ஹையர் லெவல்ன்றது அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்த்தாலே தெரியுது. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஹீரோ டாச் பண்ணி அவன் வயிற்றில் ஒரு அடிப்பாப்பில். அது நார்மலாக அவன் பிளேட் வச்சு அடிச்சிருந்தானா அந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் டேமேஜ் ஏற்பட்டிருக்கும், ஆனால் கத்தி பின்னாடி வச்சு அடிச்சிருப்பாப்பில். அப்போ இருந்தாலும் தெரிஞ்சு போயிது கில்டு மாஸ்டருக்கு இவன் சாதாரண நியூஸ் கிடையாது, ஒரு பேட் நியூஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். இவங்கிட்ட நார்மல் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியாது. ஸோ நம்மளை யாருன்றது காட்டணும்னு சொல்லி அவனோட ஜாப் ஸ்கில்ஸை பயன்படுத்துறதுக்காக அவன் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா அதை அன்எக்யூப் பண்ணிட்டு சட்டையை கழட்டி இன்ஃபைட்டுக்கு ஆரம்பிக்கிறாப்ல. ஸோ இதுலேருந்தே அவன் ஜாப் என்னன்றது தெரியுது, இவன் ஒரு ஃபைட்டர். ஸோ க்ளோஸ் காம்பேக்டிவ் போனான்னா ஹீரோவால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவும் கம்மி தான். என்னடா இங்கிலீஷ்லேயே பீட்டர் உரன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாதான் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவும் சூப்பரானது தான். ஒரு பாக்ஸிங் ரிங்குள்ள இருந்தால் எப்படி மாட்டிக்கின்னு திணறுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ திணறிட்டு இருக்காப்ல. ஆனால் இங்கே ஹீரோ இருக்க ரெண்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப சின்னதாக இருக்கால, சிறுசாக இருக்கிறதுனால அங்கங்கே பூந்து போயிடுறாப்ல, அண்ட் அவன் ஸ்பீடு அதிகமாக இருக்கு. ஸோ இவனோட அடிப்பட்டாதான் அவன் வந்து சாவான், அடிப்பட்டா சாக மாட்டான் இல்லையா, டாச் பண்ணிகிட்டே இருக்காப்ல. அப்படி டாச் பண்ணிகிட்டே இருக்கல கடைசியாக ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் தெரியுது, அந்த கேப்பை பயன்படுத்தி வயிற்றுல கரெக்டாக வந்து பிக்சல் சோலார் பிக்சல்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த சோலார் பிக்சலில் வந்து ஒரு அடி போடுறாப்ல. அடித்த பிறகு அப்படியே கலைங்க போய் கீழே விழுறாரு. அவனோட மைண்ட் செய்ய அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பான். அவ்வளோதான் கில்டு மாஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே யாருமே அவனை தொடர மாதிரி இல்லை, எல்லாம் பயந்து ஓடுறானுங்க. ஆனால் அங்கே ஒரு விஷயம் சொல்லுவானுங்க பாரு, இது யார் தெரியுமா, கான்சார்கா சலார் வரதராஜ மன்னனோட சலார் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. 33 மான்ஸ்டர் டிஃபீட் பண்ண அந்த பிளாக் ஹேர் வச்ச ப்ளூ ஹை பையன் அது இவன் தான் அந்த ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அட பாவிங்களா சண்டை முடிஞ்ச பிறகு அட நோட்டீஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி இவ்வளோ நேரம் ஹீரோ வந்து நின்று இருப்பாப்ல. இப்போதான் அவன் யாருன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுறானுங்க. பட் இட் டூ லேட், அவங்க மாஸ்டர் ஆல்ரெடி கொத்துக்கறி போட்டு ஓரமாக போட்டு வச்சிருக்கானா. அதான் இதுக்கு மேலே அவங்க யாரும் பிரச்சனை வச்சிருக்காம இல்லை. தலைமாஸ் டேரக்டாக போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான ஃபெதர் வந்து ஆப்டேட் பண்ணிடுறாப்ல. அடுத்த கட்டத்துக்கு மூவானும் ஆக போகிறான். தலைவன் அதை ஆப்டேட் பண்ண பிறகு டேரெக்டாக அடுத்த எக்யூப்மெண்ட்டை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கிறாப்ல. அதாவது டேரெக்டாக பீட் என்ஜனுக்கு போகிறான். அவங்கள வெப்பனுமே இருக்குது இல்லையா. ஸோ பீட் என்ஜனுக்கு போய் அந்த ஃபைட்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஃபைட் வந்து முடிச்சிட்டாப்ல. பாஸே வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டான். அவன் அங்கே வந்தது ஒரு ஹிடன் எக்யூப்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான். அங்கே ஒரு காடன் ஸ்டாச்சு இருக்குது. காடன் ஸ்டாச்சு வந்து புரோக்கன் காடன் ஸ்டாச்சு
ஏதாச்சும் போட்டுருக்குது. அதில் ஏதோ ஒரு வந்து ரெக்குயர்மெண்ட்டை ஃபில் பண்ணாக்கா இவனுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து கிடைக்கும் போல. நான் அந்த காடஸ்க்கு ஒத்த கண்ணு தான் இருக்குது, அதை பார்த்தீங்களா? அந்த ஒத்த கண் இருக்குது இல்லையா, அங்கே அந்த சைக்கிளோப்ஸோட கண்ணை வந்து வைக்கணும். இதை சில அட்வென்ச்சரஸ் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ ஒருத்தன். அதே மாதிரி அதை நோட்டீஸ் பண்ணாலும் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிறனா காடஸோட விங் இருக்குது இல்லையா, அதில் ஒரு விங் மட்டும் விஸ் ஆகும். அந்த இடத்துல ஸ்பேஸ் ஒடிச்சிருந்தா இருக்கும். அதில் தான் அந்த கோபால்ட் இருக்கு இல்லையா, அதோட ஃபெதர் வந்து அங்கே செட் பண்ணோம். ஃபெதரை செட் பண்ண பிறகு கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காடஸ் ஒரு மாதிரி அவைக்கன் ஆகிற மாதிரி காட்டி அது கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரி காட்டுறாங்க. அந்த கண்ணீரை பிடிச்ச பிறகு அது ஒரு மாதிரி உருண்டையாக மாறும். இந்த ஏஞ்சலோட தலையெல்லாம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஹாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலோ வந்து ஆப்டென் பண்ணிடுறாப்ல. அதை நம்ம ஹீரோ எடுத்து வேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவனுக்கு சில பஃப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும் போல. ஆனால் அதில் ஒரு 3 ஹிடன் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹிடன் ஸ்கில்ஸை பயன்படுத்தி இவன் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகலாம். ஸ்கில் மட்டும் ஓப்பன் இருக்குது. மற்றவங்களோட மைண்ட் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இல்லையா. இவன் பார்கின்லாம் பண்ணுறான் அப்படின்னா மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ணாக்கா அசால்ட்டாக அவங்களுக்கு இது பண்ணிடலாம். அதே மாதிரி மேஜிக் பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவரை நோக்கி மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எதனா ஒரு மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆகுது அப்படின்னா அதை முன்னாடி அவனால் சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகவே இல்லை. அது ஒரு கண்டிஷன் இதுவானால் தான் வந்து மீட் ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எடுத்து நம்ம ஹீரோ தலையில் மாட்டிக்கிறப்பில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் அதுக்கு யூஸ் இருக்குது அப்படி. சாரி வீடு நமக்கு அப்பியரன்ஸ் வச்சலாம் மேட்ரே கிடையாது. லூசிஃபரோட ஹாலோ கிடச்சிடுச்சு. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக வேண்டிய எஸ் கிளாஸ் டஞ்சனை ஃபினிஷ் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த காண்டினென்ட் மட்டும் இல்லை, எல்லா காண்டினென்ட்டுமே எஸ் கிளாஸ் டஞ்சன்ஸ் இருக்கும். அந்த எஸ் கிளாஸ் டஞ்சனை நீங்கள் ஒரு வாட்டி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த காண்டினென்ட்லேயே ரேண்டமாக வேற ஒரு இடத்துல அது அப்பியர் ஆகும். நீங்கள் ட்விஸ்ட் ஆனால் ஹீரோ எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு அது சேலஞ்ச் பண்ணலான்னு போகும்போது அது ரொம்ப டேஞ்சராக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 7 பேரை வச்சு அதுதான் என்டர் பண்ண முடியுமா, இல்லைன்னா அதனால் தனியாக என்டர் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவன் எங்கே போய் பார்ட்டி மெம்பர்ஸ் தேடுவான்? ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே அவைலபிள் இல்லை. ஆளாளுக்கு ஒரு மிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் காடை டிஃபீட் பண்ணாதான், அந்த ஃபர்ஸ்ட் டீமன் காட் டிஃபீட் பண்ணானா ஒரு டைட்டில் ஏர்ன் பண்ணி அடுத்த காண்டினென்ட்க்கு இவன் மூவ் ஆன் ஆகலாமா. அந்த மாதிரி ஒரு காண்டினென்ட்டுக்காக மாறி மாறி போவாப்ல. பட் டிஃபீட் பண்ணுறதுக்கு இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா எப்படி போக முடியும்? இப்போ எங்களா 6 பேர் தெரியுதுன்ற மாதிரி பார்த்தா அப்போ அங்கே ஒரு பேச்சுவார்த்தை வருது. மியூசிஷியனோட கேங் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேங்கில் ஒரு 6 பேர் இருக்கானுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல அவங்க கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அந்த ஹாலோ இருக்கு இல்லையா, மைண்ட் வந்து ரீட் பண்ணுன்னு சொன்னா இல்லையா. ஸோ அங்கே இருக்க பீப்புளோட மைண்டை ரீட் பண்ணுது. என்ன விஷயம் அப்படின்னா இவங்க எஸ் கிளாஸ் டஞ்சன் வந்து சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறாங்க. ஆனால் டீமில் 6 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்கன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், இவன் அந்த 7வது பர்சனாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டை வந்து அப்ரோச் பண்ணுறாப்புல. நான் வேணா உங்கள் டீமில் சேர்ந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மண்டையில் கொண்டு அப்படின்னு சொல்லி சூனா பண்ண மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க. யாராவது வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக வீக்காக இருக்கிற நம்ம ஹீரோ, அதாவது அவங்க கண்ணில் அப்படி தெரியுதாமா, சீச்சி ஓடி ஓடி போ, நீலாம் இந்த கேங்கில் சேரணும் அவசியமே இல்லை, வேற எந்த கில்ல சரி நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனையும் ஒருத்தன் வந்து அந்த இடத்துல தொத்தி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. அவனுக்கு சேலஞ்ச் பண்ண ஆசை தான். ஆனால் ஹீரோ பார்த்தா ட்ரெஸ்டே இல்லை போல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, இந்த டீமோட லீடர் சொல்லிட்டோம், அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு நான் எங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, ஏதோ ஒரு பதட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எஸ் கிளாஸ் டஞ்சனுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களா, நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யணுமான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களோட பிஸ்னஸை நாங்களே பார்த்துருவோம், நீ மூக்கு நுழைக்காது. ஆக்சுவலி அந்த பொண்ணோட அப்பா வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அந்த டஞ்சனுக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்திருக்க மாட்டார். அவரை கண்டுபிடிக்கின்றதுக்காக தான் இந்த பொண்ணு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருப்பா. அதை நம்ம ஹீரோ பார்த்துறோம். சரி ஓகே, ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ கொடுத்துக்கலான்னு சொல்லி, வணக்கம் என்னோட பேர் தான் ஜின்ஃப்ரே, நானும் வந்து எஸ் தான் டஞ்சனுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், எனக்கு டீம் மெம்பர்ஸ் இல்லை, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அந்த பேர் கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் மூஞ்சும் மாறி போயிருது. ஒருத்த கத்த ஆரம்பிக்கிறாப்புல. அந்த பேர் கேள்விப்பட்டோன்னே அங்கே இருக்க ஒருத்த கத்த ஆரம்பிக்கிறாப்புல. ஜின்ஃப்ரேனா நீ தானே அது, அந்த 33 மான்ஸ்டரை கொண்டது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வீக்காக இருக்கிற நீ எப்போ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. தட்டுறதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆள் பார்க்க சைஸா இல்லையே, இவ எப்போ ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லி அவனுங்களை ஒத்துக்க முடியல. ஓ அப்போ நான் நியூஸில் வந்துட்டேனா, அதனால தான் அவனுங்களும் என் பேரை சொல்லிட்டு போனாங்களா, அதை நான் பார்த்தா நான் அப்புறம் பேம்பர்ஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் தான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி விட்டுச்சு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. இப்போ அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறான், இவன் என் மைண்டை ரீட் பண்ண மாதிரி என்னோட ஆங்ஸைட்டிலாம் வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லை இவன் ஸ்ட்ராங் ஆனவன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருக்காங்க. மேபி இவனை கூட்டிட்டு போகிறது வர்த்தா இருக்குமோ, ஏன்னா நானும் சீக்கிரம் போட ஆசைப்படுறேன். ஆனால் இவன் கிட்ட ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலி இவன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, இவன் வந்து பெரிய பெரிய விஷயங்களை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அரௌண்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு சென்ஸ் பண்ணுறாப்பல அந்த பொண்ணு. அதனால் அந்த பொண்ணு ஓகே சொல்கிறான், சரி ஓகே அவனை டீமில் ஜாயின் பண்ண விடுறேன், ஆனால் அதுக்குன்னு எங்களை நீ ட்ராக் பண்ண அப்படின்னா உன்னை அப்படியே விட்டு ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒழுங்காக உதவி செய்யலைன்னா அவனை தூக்கி போட்டுருன்ற மாதிரி சிம்பிளாக சொல்லையில் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டென்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறான். அது ஒரு வேல்கனோ பேஸ்டு டன்ஷன் போல ஃபுல்லாக நெருப்பு கொலை பார்த்தா கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே போகும்போது அவனை வேன் கார்டாக போடுறாங்க. வேன் கார்டுனா ஃப்ரண்ட்டில் எடுத்த உடனே அவன் வந்து வச்சிருக்கானுங்க. என்ன விஷயம்னா அந்த பொண்ணு ஒரே கலர் 2 வாங்க அடிக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒன்று இவன் ஸ்ட்ராங்காக இருந்தானா முன்னாடி போயிட்டு அவன் சண்டை போட்டு அவன் ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணிட்டோம், ஒரு வேளை வீக்காக இருந்தானா இவனை பைட்டாக பயன்படுத்திட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பிளான் அங்கே இருக்க டீம்மேட்ஸ்குள்ளே சொல்கிறா. அது நம்ம ஹீரோக்குமே நல்லா தெரியுது. பரவாயில்ல எங்கள் கூட்டு வந்து பெரிய விஷயன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கான். ஹே தம்பி நீ உண்மையாகவே அந்த நியூஸில் வந்தவனா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க ஒரு குழந்தை குட்டி கேட்டுட்டு இருக்கேன். மேபி அது உண்மை தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அவனே அந்த நியூஸை கேட்கவே இல்லையா. அந்த பையனோட பேர் ஆர்த்தர். இவனை நம்புற மாதிரியே தெரியல, இவன் புழு முட்டையாக இருப்பானோ அப்படின்னு ஹீரோ பார்த்து யோசிக்கிறாங்க. இவெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது, பாத்தியா மண்டையில் ஒரு கொண்டன்ற மாதிரி சூனா பண்ண மாதிரி சுற்றி
யோசிச்சுட்டு இருக்கான். இவன்லாம் எப்பறம் ஸ்ட்ராங்கா இருப்பான்? அப்படி இது கூட இருக்க டீம்மேட்ஸோட கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்களா. டேய் கம்முன்னு இருங்கடா. எதுக்குடா என்ன போட்டு இப்படி கலாய்க்கிறீங்கன்னு ரத்த கண்ணீர் அடிச்சுட்டு இருக்காப்ல ஹீரோ. அப்ப டபக்கட்டின்னு அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி உங்களை நோக்கி ஒரு மேஜிக் சப்ஷன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லையில இந்த இடத்துக்கு வந்த உடனே ஏகப்பட்ட மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வரும்ன்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி பால்கனி கரப்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். அதனால டே ஷீல்டு போடுறோம், ஒழுங்கா ஷீல்டு போடுறான், இந்த இடத்துல பால்கனி கரப்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒரு ஆல்ரெடி சொல்லி நான் கேட்கணுமான்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொன்ன மாதிரி நடக்கும். ஜஸ்ட் மிஷில் ஷீல்டு போடும்போது அங்கே இருக்க எல்லாருமே அந்த பால்கனோட எரப்ஷன்லேருந்து காப்பாற்றுவாங்க. பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி வந்து உழுமா, அது அவங்க மண்டல் வந்தாக்கா அவள் தான் தீஞ்சு போயிடுவானுங்க. போய் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த லீடர் பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஃப்ளேம் மேஜிஷியன் தான். அதனால ஃப்ளேம் மேஜிக்கை போட்டு ஒரு மாதிரி ஹோல் மாதிரி உருவாக்கி அதில் மொத்தம் மீட்டியரும் அப்சர்வ் பண்ணி அதை தூக்கி போட்டுறா. பரவாயில்ல, அவளோட ஸ்கில்ஸை நல்லா பயன்படுத்துறா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கல. திடீர்னு அங்கே கிரவுண்டில் ஒரு சின்ன கிராக் ஏற்படுது. அவங்க அப்படியே வந்து லைட்டாக காலை நவுத்தும் போது அந்த ஆர்த்தர் பையன் இருக்கா இல்லையா, அவன் மட்டும் டொப்ப கட்டின்னு கீழே உள்ள அவன் உழும்போது நம்ம ஹீரோ வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருவான். அவ்வளோதான் தூக்கிட்டான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ கால் வச்சிருக்க இடமே உடஞ்சி ரெண்டு பேரும் தொப்ப கட்டின்னு அந்த பாறை உள்ள ஊந்துடுறானுங்க. அவ்வளோதான், அந்த பள்ளத்தில் மாட்டினா செத்துருவோன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மேலே இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க, டே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவும் ஆர்த்தரும் கீழே போயிட்டு சேஃபான ஒரு லேண்டிங் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி குஷன் மாதிரி இருக்கு. ஆனால் அது குஷன் கிடையாது, அது ஒரு மான்ஸ்டர். அது வந்து புஷி பேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக வாயில் நுழையுது. தலைவனோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதை டபுளாக கொடுப்பாப்ல. அதாவது விஜய் ஃபேனாக இருப்பான் போல, நீ ஒன்று கொடுத்தனா அதை நான் பார்த்தா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுறது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த மான்ஸ்டரோட ஸ்கில்லும் இருக்க போகுது. இப்போ இதுக்கீழே எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவங்க விழுந்து அந்த ஷாக்கே அது திருப்பி கொடுக்கும். அதுவும் 10 மடங்கு ஸ்ட்ராங்கா. அப்போ எடுத்தோடனே அந்த பையங்க சொல்றாப்ல, தம்பி டாச் பண்ண தயாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் லூசுக்கான மாதிரி அங்கே நின்றுட்டே இருக்கையில ஹீரோ அவனை கூட்டிட்டு வருவாப்ல. டக்குன்னு பார்த்தா அவன் தப்பிச்ச ஒன்று எழுந்து பாப்பாப்ல அங்கே ஒரு பாறையை பெரிய பிளாஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பேட்டு. அங்கே கண்டி அவன் மாட்டிருந்தானா அவளா சதறி போயிருப்பான்றத புரிஞ்சுக்கிறான். சரி இது எப்படி டிஃபீட் பண்றதுன்னு சொல்லி அவன் மண்டைக்குள்ள பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அவனோட கத்தி எடுத்துட்டு ஒரே ஒன் ஷாட்ல வந்து அது கில் பண்றானா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சுத்தமா புரியாது. ஏன்னா ஹீரோ பார்க்க வீக்கா இருக்கான். ஆனா அவ்வளோ ஹை லெவல் மான்ஸ்டரை ஏதோ குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி ஈஸியா வெட்டி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறப்பல மச இங்கே நிக்காத, வா இங்கேருந்து போ அப்படின்னு ஹீரோ அந்த பையனை காப்பாற்றி கூட்டு போகும்போது மேலே இருக்க பொண்ணு இருக்கா இல்லையா, ஆக்சுவலி அந்த பொண்ணோட தம்பி தான் இது அப்படின்றத இந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க. அவன் வந்து உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல, அப்ப கீழே போய் அவனை காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லும் போது அது தேவையே கிடையாது. நம்ம கீழே போனோம்னா நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் மேலே பாஸ் கூட ஃபைட் பண்ணும். அவன் எப்படி இருந்தாலும் அந்த மேலே தான் வந்து ஆகணும். அதனால நம்ம வந்து போவோம், கண்டிப்பாக வந்து தோக்க மாட்டான், அவன் நான் தான் ட்ரெயின் பண்ண, அவன் என்னோட தம்பின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே மேல் நோக்கி போகும்போது அந்த பொண்ணு வேண்ட ஆரம்பிக்கிறான். அப்பவும் வந்து இங்கே வந்தாரு, திரும்ப வரவே இல்லை, நீ என்னை விட்டு போயிடுது, கண்டிப்பாக மேலே வந்துரு அப்படின்னு சொல்லி. பட் நம்ம ஹீரோ இருக்கிறதுனால கவலை கிடையாது. அங்கே அந்த பொண்ணு சில விஷயங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அந்த எரப்ஷன் வரும்போது வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பான், அந்த அவன் தம்பியுமே சேவ் பண்ண ட்ரை பண்ணுறமா, ஒரு வேளை அவன் நல்லவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணி கீழே காட்டும் போது இவன் வந்து கீழே நோக்கி போயிட்டு இருப்பாப்ல. அண்ணா நம்ம மேலே போனோம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கீழே போறீங்கன்ற மாதிரி அந்த பையன் கேட்கும்போது, டே ஸ்கில்ஸ் வச்சுட்டு போயிட்டு டீமன் கார்டோட சண்டை போடணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சி பேசிட்டு இருக்கானா. அதனால தான் நம்ம போயிட்டு லெவல் கிரைண்டிங் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அதை ரிஃபீட் பண்ணுறதுக்கு சில பல விஷயங்கள் இவங்களுக்கு தேவைப்படுது போல, அதுக்கு தான் வந்து கொஞ்சம் உள்ள போயிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு பேர் தான் லேசா லெவல் ஏத்துறதா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி காட்டினாக்கா ஏகப்பட்ட மான்ஸ்டர் 1-2 இல்லை, ஒரு 20-30 இருக்குதும் போல. நம்ம ஹீரோவை அந்த பையனை சுத்து போட்டு ஆட பாவி கரெக்டாக வைக்கிறது மாட்டிக்கிட்ட போலியே சூனா பாண்டாவோட நிலைமை பரிதாப கட்டத்தை காண்டி தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு மான்ஸ்டரும் ஃபயர் ஆட்ரிபியூட் கொண்டது, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பையன் வந்து 100 ஜாப் வச்சிருக்காப்ல, லாங் ரேஞ்ச் அட்டாக். ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் வச்சிருக்கனால அதை வச்சு அங்கே இருக்க மான்ஸ்டரை வந்து ஒன் ஷாட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காப்ல, அவனுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஃபைட் பண்ண முடியல. அவன்கிட்ட இருக்க அந்த அம்பு ஆரோ வச்சுக்கிட்டு நல்லா வந்து விட்டுக்கிட்டு இருக்காப்ல. 1-2 மான்ஸ்டர் டிஃபீட் பண்றதுக்கே அவனுக்கு வந்து செம்ம ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு 1-2 மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டு பின்னாடி இருக்க ஹீரோட நிலைமையை பார்த்தா அவங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொன்னுட்டு அதுங்களோட கறி டிராப் ஐட்டமா உழுமா அதை வறுத்து ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. KFC மாதிரி உட்காந்து பக்கெட் சிக்கன் ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன விஷயம்னா இது 50 லெக் சாப்பிட்டாக்கா இது ஒரு பஃப் வந்து கிடைக்கும் போல, அதுக்காக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. வாந்தி வர மாதிரி ஆயிடுது, ஸ்டொமக் அப்செட் ஆயிடுது, வயிற்று கலக்கி விட்டுறது லைட்டா. நல்லா உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும்போது உங்களை நோக்கி ஒரு மேஜிக் ஆட்ரிபியூட் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, அந்த டஞ்சனோட மிட் லெவல் பாஸ்டரான சாலமண்டர்ன்ற ஒரு கிரீச்சர் வந்து இருக்கு. அதை வந்த உடனே ஹீரோக்கு தொபகட்டின்னு சொல்லி வாந்தி வந்துடும். ஏன்னா அவன் சாப்பிட்ட சாப்பாடு அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அது பிடிச்சிருக்காது அவனுக்கு, வயிற்று கலக்கி விட்டுருக்கு லைட்டா. எல்லாம் 50 லெக் எடுத்து வாயில சொல்றோன்னு எவனுக்கடா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த விலங்கு இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும். நீயும் நல்ல சாப்பாடு சாப்பிடலையா, ஒரு மாதிரி வயிற்று கலக்குதான்ற மாதிரி கேட்குது. என்ன தம்பி மூஞ்சே சரியில்லை, வேற மாதிரி இருந்தா வேலை பண்ற போது பேசிக்கிட்டே இருக்கல, லொடலோட வாதி எடுத்துட்டு போ, சாப்பிட்ட சாப்பாடுலாம் அடப்பாவி நீ எனக்கு போல இருக்கியடா டை. இது ஹியூமன் போனை வந்து கன்சியூம் பண்ணி, ஹியூமன் போன் இல்லை அதான் ஹியூமன்ஸை கன்சியூம் பண்ணிருக்கு, அதோட போனை மட்டும் வெளியே துப்பி இருக்கு. ஸோ ஹியூமன்ஸை கன்சியூம் பண்ணதால இது நார்மல் சாலமண்டரை விட செம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி அது எப்படி ரிஃபீட் பண்ணணும்னு ஹீரோ ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டே இருக்கையில ஒரு ட்விஸ்ட் வந்து போட்டு விட்டுறாங்க. அந்த ஹியூமன் மூன்ஸ் கக்கிச்சு இல்லையா, அதுல சில ஸ்வாட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து பீட்டர் கார்ஸ்டருக்கு மூஞ்சி மாறி போயிடுது. இதுல
சீன்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவனோட அப்பா தான். அந்த சாலமண்டர் அவர் விழுங்கி விட்டுருக்கு. இதில் அவன் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறான்னா, அந்த சாலமண்டரை கொல்லாம விட மாட்டான்னு செம்ம ரேஜில் வந்து அதை கொல்றதுக்கு கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காப்ல. ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அந்த சாலமண்டர் அவனை ஒரே அடியில் டிஃபீட் பண்ணிடும். ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ அவனை வந்து வலிச்சு போட்டு செம்மையாக கத்த ஆரம்பிப்பார். அப்படியே ஆத்திரி வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா, ஆதி அப்பாவை குளிச்சு அதை நான் சும்மா பண்ண மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கல. ஒரு நிமிஷம் அமைதியாரு, ஒரு நிமிஷம் அமைதியாரு, உன்னால அதை கொள்ற அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால நீ தேவையில்லாம சண்டை போடாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கல. அப்போ என்ன பண்ண சொல்றன்ற மாதிரி கேட்டா, நீயும் போயிட்டு அந்த சாலமண்டர்களை சாவ போறியா, உன் ஃபேமிலிக்கு வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்றதெல்லாம் வந்து தெரியாது, உங்க அப்பா இழந்த மாதிரி வந்து உங்க ஃபேமிலி வந்து உன்னையும் இழக்கணுமா அப்படின்ற மாதிரி என்னென்னவோ டைலாக்லாம் பேசி அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்துறாப்புல. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல செம்ம கோவப்படுறான். ஆனால் அந்த கோவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன்கிட்ட ஸ்கில் கிடையாது. அதை ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அப்போ உனக்கு அதை சாலமண்டர் டிஃபீட் பண்ணும். அதுக்கான மெத்தடை நான் சொல்றேன், என் கூட சேர்ந்தனா அதை நம்ம கொல்ல முடியும். ஸோ டப்பி சாத்திட்டு நான் சொல்றது மட்டும் கேளுன்னு. கோவப்பட்டா மட்டும் பத்தாது, அந்த கோவத்திலுமே உன்னோட காமன் கம்போஷரை வச்சு ஸ்ட்ராட்டஜி போட்டால் தான் உன்னோட எனிமி கூட நீ ரிவெஞ்ச் எடுக்க முடியும். இல்லைனா நீயே அந்த கோவத்தால் அழிக்கப்படப்படுவ அப்படின்ற மாதிரி ஹீரோ பஞ்சு டைலாக் சொல்லிட்டு, நீ ஒரு ஹண்டர் தானே, இன்வென்டரில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொன்னால் சில ஹீலிங் போர்ஷன் இருக்கு, பவன் டேரா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஹண்ட் பண்ணா இல்லையா, அதாவது ஹீரோ ஹண்ட் பண்ணது பேட் இருக்குல்லையா, அதில் வந்து உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத் மாதிரி ஒன்று இருக்கு, காட்டன் பேட். இது எப்படி என்னோட இன்வென்டரியில் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் ஹண்டரோட ஹிடன் எபிலிட்டி, நீ அதை வந்து என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஹிடன் எபிலிட்டி அதை பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ பிளானை மட்டும் கீழே சொல்லி ஒரு பிளான் வந்து சொல்கிறப்ப இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக அந்த சாலமண்டரால் நம்மளை வந்து டிஃபீட் பண்ண முடியுது, நாம் இது ஈஸியாக கொண்டுடலாம், ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாலமண்டரை முடிக்கிறதுக்கான பிளானில் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிக்காம ஒரு பிளான் சொல்லிடுறாப்ல. இந்த சாலமண்டரை கொல்றதுக்கு ஒரு வழி சொல்கிறான். இது ஆக்சுவலி சாதாரண சாலமண்டர்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஏன்னா இது ஒரு மனுஷனை விழுங்கி இருக்கிறதுனால இது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்குது போல. அதனால் இதை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி வச்சிருப்பான். இந்த பையன் அதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும், தானே அதை செஞ்சிடலாம், என்ன பஃபிங் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. இந்த பையனோட ஜாப் பற்றி அவனுக்கே தெரியல. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் இந்த உலகத்தை பற்றி இந்த கேம் பற்றி எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால் அவனோட இத்தனை எக்யூப்மெண்ட்ஸை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. அவனை ஸ்பிரிட்ஸ், இந்த உலகத்தில் வாழும் ஸ்பிரிட்ஸை எனக்கு பிளஸிங் தாருங்கள் அப்படின்னு பேட்டில் கிரையை பயன்படுத்தலாப்ல. பேட்டில் கிரை என்னன்னா, பேட்டில் டைமில் இந்த மாதிரி பஃப் போட்டு வச்சுக்கலாம், இவனோட அந்த எபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் 30% அதிகமாகுமா. ஆல்ரெடி ஹீரோ வந்து வயிற்று கலக்கிச்சு சொன்னா பார்த்திங்களா, அப்போவே அவனோட பவரில் 30% கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகி அவன் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி எடுத்த அந்த பேட்டோட உள் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து கொடுத்துட்டு இருக்காப்ல. இதை பயன்படுத்தி என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓகே, நான் வந்து இப்போ சண்டே ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நம்ம ஹீரோ கத்தி எடுத்து நாங்கள் போக அந்த சாலமண்டரோட சாப்பிட்றதுக்கு நாக்கெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்குது. இதை காட்டு பண்ணிக்கு ஏகப்பட்ட ஹெச்பி இருக்கிறதுனால யூஸ்வலாக இங்கே ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் வந்து இது கூட சண்டை போடுவாங்களாம். ஆனால் ஹீரோக்கு இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அவன் இருக்கிற 2 பேர் வச்சுட்டு சண்டை போட்டு ஜெயிச்சாகணும், அப்பதான் முன்னாடி போக முடியும். ஆக்சுவலி அவன் தனிப்பட்ட முறையில் போயிட்டு அந்த பாஸ் கூட ஃபைட் பண்ணலாம் ஆசைப்பட்டிருப்பான். ஸோ சப் பாஸ்லாம் ஈஸியாக டிஃபீட் பண்ணல. எடுத்த உடனே அந்த ஸ்வாட்லாம் அடிக்கும்போது சென்டிபிட் ஸ்வாடோட அந்த எபிலிட்டி என்னன்னு தெரியும் இல்லையா, பாய்சன்ஸ் பண்ணி விட்டுருது. ஆனால் அந்த பாய்சனை அது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ அதோட வீக் பாயிண்டான நெத்திக்கு நடுவில் இருக்க இடம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து அம்பு விட சொல்லப்பல. அந்த தம்பியும் அம்பு விடுறாப்ல. விட்ட உடனே செம்ம காண்டாகி போயிடுது. அதோட ஹெச்பி நல்லா டவுன் ஆயிடுது. இந்த கடுப்புல அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு நம்ம ஹீரோவே அவனை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ அந்த பையன் பக்கத்துல போக விடாம ஏடா கூடமும் வெட்டிக்கிட்டே இருக்க. அந்த பையனை லாங் ரேஞ்சிலிருந்து நல்லா அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுங்களோட ஹெச்பி டவுன் பண்ணிட்டே இருந்தபோது செம்ம டென்ஷன் ஆயிடுது. அதனால ஹெச்பி லோவா இருக்கும்போது பெர்சர்க்கர் மோட் அப்படின்றதுக்கு என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆகும்போது அதோட பவர் ட்ரிபிள் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாம அது வந்து அடிக்க ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை சுற்றி ஃபயர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃபயர் வந்து சக் பண்ணி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஹீல் ஆகுமாமா. அந்த பெர்சர்க்கர் மோடப்போ அதோட அட்டாக் பவர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுமா. ஆனா ஹீரோக்கு அதுதான் தேவை. ஆக்சுவலி அதை தான் அவனோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த உல்ஃபோட கிளாத் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதான்ப்பா அந்த பேட்லேருந்து எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த உள்ளு தான் சொல்கிறேன். அதை வந்து கரெக்டாக எடுத்து முன்னாடி வச்சுக்கிறாப்புல. வச்சோடனே சாலமண்டர் ஒரு அட்டாக் கொடுக்குது. அந்த அட்டாக் அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அதோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பேட் வந்து அதுக்கு மேலே உள்ள அட்டாக்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை வெளியிடும் இல்லையா. ஒட்டுமொத்த பவர் வந்து அந்த காட்டன் ஷீட் மாதிரி இருக்கிறது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதனால் ஹீரோக்கு எந்த ஒரு டேமேஜ் ஏற்படல. அதன் பிறகு அது ஒரு வந்து அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாப்ல. அந்த பெர்சர்க்கர் மோடுன்றது அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்தை டிஸ்ப்ளே பண்ணுறது. நார்மலாக அதோட அட்டாக் பவர் 10 இருக்குன்னு வச்சுங்களேன், பெர்சர்க்கர் மோடில் ஒரு 20-30 இருக்கும். ஆனால் அதைத்தான் நம்ம ஹீரோ அதுக்கு எதிராகவே பயன்படுத்த போறாப்ல. அதாவது அந்த 20% பவர் அதுக்கு எதிர் விட்டனா பெர்சர்க்கர் மோடுக்கு முன்னாடி வரைக்குமே அதோட வீக்மெண்ட் வந்து அதோட நெத்திக்கு நடுவில் இருக்கும். ஆனால் பெர்சர்க்கர் மோடுக்கு என்டர் ஆயிடுச்சுன்னா அதோட காலில் இருக்கும். அதனால காலில் அந்த பையன் அம்பு விடுறான். அம்பு விட்ட பிறகு அது லைட்டாக தடுமாறும் போது கரெக்டாக கழுத்தில் ஒரு கோடு போட, அந்த கோடு போட்ட உடனே அந்த சாலமண்டர் அப்படின்ற மாதிரி வாயை திறந்து பயங்கரமாக வழியில் கத்த ஆரம்பிக்குது. அப்படி வழியில் கத்தும் போது தான் அந்த உள் ஷீட் மாதிரி இருக்குது இல்லையா, அதை தூக்கி போடுறான் நம்ம ஹீரோ. அதை போடும்போது தூரத்தில் இருக்க அந்த பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான் அதை கொள்றதுக்கு. ஆக்சுவலி இங்கே பேசிக்கான பிளான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
அந்த காட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து அட்டாக் அப்சர்வ் பண்ணி அதை ட்ரிபிள் மடங்கா வெளியே கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல சாலமாண்டரோட பவரை அதுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான் போட்டுருமா. என்ன கதைனா, வேணும்னே அது ஹெச்பி டவுன் பண்ணி அதை பர்சக்கர் மோடுக்கு என்டர் ஆகி அதோட அட்டாக் பவர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவான். அப்சர்வ் பண்ணி வச்ச அட்டாக் பவர் வந்து ட்ரிபிள் ஆயிடுவான். ட்ரிபிளான அட்டாக் பவர் எடுத்து அதுக்கே ரிப்பீட் கொடுக்கணுன்றதுக்காக அதோட வீக் பாயிண்ட்ல அடிச்சு அதோட வாயை திறந்து இப்போ அந்த உள்ள வந்து தூக்கி போடும்போது அந்த பையன் அம்பெடுத்து விட கரெக்டாக அதுவும் வாய்க்குள்ள போய் செதறிடும். அது விழுங்கின பிறகு ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல டபகட்டின்னு ஒரு அடி தான் அந்த சாலமாண்டர் ஒரு பிளாஸ்ட் ஆகும் பாருங்க. அவ்வளவுதான், அந்த சாலமாண்டர் டோட்டலா கதை முடிஞ்சு போயிடும். இது ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னா, நார்மலா அவன் அட்டாக் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கலாம், ரொம்ப கிரிட்டிக்கலா கொடுத்திருந்தாலும் அதுக்கு சுத்தி இருக்க அந்த ஃபயர் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்சர்வ் பண்ணி இது ஹீல் ஆகிட்டே இருக்கும். ஆனா ரெக்கவரி ஆக முடியாத மாதிரி அடிச்சிட்டோம்னா தான் அதை வந்து கொல்ல முடியும். அதனாலதான் அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு அவன் அட்டாக் ஃபோர்ஸ் உருவாக்கணும். அது நம்ம ஹீரோக்கு அந்த பையனுக்கும் கிடையாது, ஆனா அந்த உள்ளுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து அதோட பவர் அப்சர்வ் பண்ணி ட்ரிபிள் ஆக்கி அதுக்கே திருப்பி கொடுத்து பிளாஸ்ட் ஆக்கி இந்த இடத்துல சூஷி மாதிரி ஆக்கி வச்சிட்டானுங்க இல்லையா. இதுதான் நம்ம ஹீரோ பிளாட் பிளான். சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான். அந்த பையன் ரிவெஞ்ச் எடுத்துட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் முடிச்ச பிறகு அந்த ஸ்வாட் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த பையனும் அப்படியே அந்த இடத்த கிராஸ் பண்ணி மவுண்டனோட அந்த டாப்புக்கும் வந்துருவாங்க. வந்த பிறகு பார்த்தா தூரத்தில் அவங்க அக்கௌண்ட் ஆல் பண்ணி வருவாங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஓடி போக அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது, இது வந்து அஃபோர்ட கிளாத்ஸ் அண்ட் இது வந்து ஸ்வாடு, இது ஒரு ஸ்வாலமன்று முழுங்கி இருந்தது, அதாவது அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல பயங்கரமா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தர் நீ சேஃபா இருக்கதே போதுண்டா, நல்ல வேலை, நீ இப்படி சர்வே ஆயிட்டன்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் தனியா சர்வே ஆகல, நான் தனியா இருந்தாலும் செத்து போயிருப்பேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான், அவன் தான் எனக்கு காப்பாத்தினான்னு ஹீரோ சொல்லிவிட்டேன். அப்போதான் அங்க இருக்க டீமேட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது ஜின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சாலமாண்டரை டிஃபீட் பண்ணது அந்த பையன் தனியா இல்லைன்றது தெரியுது. ஸோ இவனோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இந்த ஸ்குவாட் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு. ஆனா பாராட்டும் போது கூட நம்ம ஹீரோ அந்த இடத்துல கிரவுண்ட் தொட்டுக்கிட்டு இந்த இடத்துல மாதிரி இடத்துக்கு வருதா அப்படி இல்லைன்னா வந்து மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது சென்ஸ் பண்றான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காப்ல. அவனுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவனை ரெகக்னைஸ் பண்றாங்க, அதாவது இவனுக்குமே திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிரேவ் மாதிரி தோண்டி அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கும் செஞ்சு முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு அவ்வளோதான், அதை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சா, இவங்க இந்த ஃபைனல் பாஸை டிஃபீட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி ஹீரோ இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிருப்பாங்க, அவனுக்கு சப்போர்ட் கேர் வந்துருப்பாங்க. ஸோ அவனுக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரியும், அப்பா இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும். அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க, நல்லவா என் தம்பியை காப்பாற்றி கூட்டு வந்தேன் அண்ட் எங்கள் அப்பாவோட ஹானரை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை என்னோட லிமிட் எனக்கு தெரியும், நீங்க கண்டி இல்லைனா என்னால் இந்த இடத்துல சர்வே ஆகிட்டு இருக்க முடியாது, சாலமாண்டரை டிஃபீட் பண்ணி சர்வே பண்ணி எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே ஜின்ஃப்ரே நீங்க தான், அதனால நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லி அக்காவும் தம்பி சேர்ந்து இவங்க சொல்றாங்க. ஒரு படி பார்த்தா நீங்க ஸ்ட்ராங்னு சொன்னாங்க, ஆனால் ஆக்சுவலாக அந்த ரூமர் ஃபேக் தான், ஏன்னா நீங்க நினைச்சது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இவ்வளோ ஸ்ட்ரென்த் எப்படி ஹைட் பண்ணிட்டு நிக்கிறீங்கன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஏன்னா ஆள் பார்க்க ஜோபியா இருக்கா, அதான் சொல்லுவாங்கல்ல, டி என்னடா ஆளு டம்மியா இருக்கு ஆனா பரவாயில்ல வேலைங்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்புல, பார்க்கறதுக்கு டம்மியா இருந்துட்டு வேற மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அப்படியே அடைச்சுக்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நீங்க இங்கே காட்டக்கூடாது, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் இந்த டாப்ல ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டீமன் நாய், அந்த டீமன் மேல காட்டுங்க, அவனை கொல்ல வேண்டியதான் நம்மளோட தலையாய கடமை, அதுதான் இங்க இறந்து போன எல்லாருக்கும் நம்ம பண்ற ஹானர் அப்படின்னு ஹீரோ சொல்ல. அந்த மான்ஸ்டரோட பேரு ஹெல்ம்ப்ரோஸ், அதுதான் வந்து ஃபைனல் பாஸ். அதை டிஃபீட் பண்ண போகும்போது ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் குறுக்குல வருது, அதோட மினியன்ஸ் எல்லாம். அதெல்லாம் முடிச்ச பிறகு அக்னி வால்கனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட டாப்பும் வந்து சேருது. அந்த டாப்புக்கு நடுவுல நெருப்பு குழம்பு ஒரு பிளாஸ்ட் ஆகும். அந்த பிளாஸ்டுக்குள்ள இருந்து ஹெல் ஹவுண்ட் மாதிரி ஒரு நாய் வரும், அதை 3 தலை வச்சு நாய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாய் வருது இல்லையா, இதுதான் ஹெல்ம்ப்ரோஸ் லெவல் 50. இந்த இடத்தோட டிமானிக் காட், இதால பேச முடியும், ஏன்னா இது செம்ம லெவல் ஹையான ஒரு டீமன் காட். ஹியூமன்ஸ் இந்த இடத்துல சாகிறதுக்கு வந்திருக்கீங்களா, இந்த வாய்ஸை கேட்டது விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு ஆடு போடலாம் தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் இங்க போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால இங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க. அது அடுத்ததா கொடுக்க போறது ஃபயர் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சீரியஸா அந்த இடத்துல பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அப்ப வந்து அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கல, அந்த அக்கா ஆர்டர் கொடுக்குறாங்க, அவன் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அக்காக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் பவர்ஃபுல்னு. இதுக்கு முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் சென்ஸ் பண்ணி சொல்லிருப்பான், அதுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவன் பேசி தட்டாம எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி போயிட்டு அங்க ஒரு ஷீல்டு போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வரமாட்டேன், பைத்துக்காராட்டே எல்லாரும் ஓட சொல்லிட்டு நீங்களா பேக் மாதிரி நின்றுட்டு இருக்க, ஜின்ஃப்ரே நீ சாவ போறியா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேல, நம்ம ஹீரோ சாராம இருந்தா அங்க நின்றுக்கே மாட்டான். அந்த 3 தரனாலையும் ஒரு ஃபயர் பிளாஸ்ட்டை கொடுக்க அதுல இருக்கிற அந்த ஹீட் வேவ் மூலியமா ஷீல்டு போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகும், லைட்டா டேமேஜ் ஏற்படும். ஆனா அது எதுவுமே ஷீல்டு போடாம நிக்க ஹீரோ வந்து தீஞ்சு போயிடுவான், அவனோட சாம்பல் கூட கிடைக்காது, அவர் ரொம்ப பிரேவான ஆளு தான், தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நின்ட்டான். ஆனா அந்த பையனோட பிரேவரி அந்த இடத்துல சாவடிச்சிச்சுன்னு சொல்லி அந்த டீமன் காட் கேக்கபோக்கன் சிரிச்சுக்கிட்டு அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, அவ்வளவு கேடையாடா நாடுன்ற மாதிரி தான் ஹீரோக்கு நின்றுட்டு இருப்பாப்ல ஒரு மாதிரி ராவணம் அவடா ஒத்தையில் நிக்கிற யமடா அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல, ஆனா ஹீரோ அந்த இடத்துல கெத்தா நிக்கிற. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, அவன் அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவ்வளவு கான்பிடென்டா இருக்கிறதுக்கு 50 பக்கெட் சிக்கன் சாப்பிட்டான் பாத்தீங்களா, அந்த பக்கெட் சிக்கன் சாப்பிட்டாக்கா ஹீட் ரெசிஸ்டன்ட் கிடைக்குமாமா, அதனால இதுல இருந்து டேமேஜ் ஏற்பட்டா கூட அவனால வந்து சாக முடியாது, ஹீட் அவனால தாங்க முடியும். இதை பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது, அவன் ஒன் ஷாட் ஆக மாட்டான், அவனோட ஹெச்பி வந்து லாஸ்டா ஒரு 30% நிற்கும். அப்படி நிற்கும் போது அவனோட
தலைவனோட ஒரு பவர் அன்லாக் ஆகும் ஞாபகம் இருக்குதா? தலைவனோட ஸ்பீட் ஜெட் ஸ்பீட் மாதிரி 10% டிக்ரீஸ் ஆகி போயிடும். காட் லெவல் ஸ்பீட் அச்சீவ் பண்றாப்ல. அதனாலதான் வேணும்னே அந்த இடத்துல அடி வாங்கின மாதிரியும் ஆச்சு, சாகாத மாதிரியும் ஆச்சு, இன்னொரு பவர் அன்லாக் பண்ண மாதிரி ஆச்சு. இனிமே தாண்டா இந்த சிம்புவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்கன்ற மாதிரி தலைவன் விட்டா பஞ்சிட்டு பேசுவான். ஜின்ஃப்ரே இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த டீமன் ஹவுண்ட் அவ்வளவு பெரிய ஃபயர் பிரத்தை போட்டு இவனுக்கு எப்படி ஒரு ஸ்கிராச் கூட ஏற்படல. உண்மையாவே இவன் ஒரு காட் லெவலா அப்படின்னு பின்னாடி இருக்கவனுங்க இன்னொன்னு பில்டப் குத்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தெரியல ஹீரோக்கு ஆல்ரெடி அந்த பஃபை பத்திலாம் தெரியும். அதுல வேணும்னு ஏதோ அதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தின்னி வாங்கி எடுத்ததுக்கெல்லாம் பலன் கிடைச்ச போச்சு. சரி ஓகே அதெல்லாம் எதுக்கு பண்ணோம், காட் ஸ்பீட் அச்சீவ் பண்ணோம் தானே. சரிவா சென்டிபீடா இந்த நாயை வந்து வெட்டி வெட்டி கூறு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாய் சூப் டிராகன் மங்கி ஸ்டாய் இனிமேந்து நான் சைனாக்காரனா நாய்க்கறி சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்கையில பரவாயில்ல ஹியூமன் உனக்கு முதுகு எலும்பு இருக்குது, அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டா நினைக்கிறேன் விளக்கணே. அதெல்லாம் புரியுது. என்னோட ஃபயர் பிரத்தை வாங்கிட்டு உயிரிட ஒரே ஹியூமன் நீ மட்டும் தான், அதனால உனக்கு என்னோட ட்ரூ பவரை காமிக்கிறப்பா இந்த டபுள் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்தோன்னே போர்னிங் எஃபெக்ட் ஒன்று சின்னதாக போட்டு விடுவாப்ல. அந்த போர்னிங் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னா இப்போ ஹீட் வேவ் மூலமா வெளிநாட்டில் அப்படி எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களோட ஆர்மர்லாம் வந்து மெல்ட் ஆகுமாமா, அதெல்லாம் கழட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த அக்கா. அங்கே இந்த டெரைனுக்காக அதாவது இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக இவங்க ஸ்பெஷலாக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பலாயிரம் வந்து செலவு பண்ணி வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் அதுவே மெல்ட் ஆகுது. பட் இந்த இடத்துலையுமே எக்யூப்மெண்ட்டே மெல்ட் ஆகிற அவ்வளோ ஹீட்டில் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஏற்படலையே, அவன் உண்மையாவே மனுஷன் தானே அங்கே இருக்கிற சில பேர் சந்தேகப்படுறாங்க. அதாவது விஷயம் தெரியாமல் பார்த்தானா அப்படிதான் யோசிப்பான், விஷயம் தெரிஞ்சவன் பார்த்தானா ஓ இதான் விஷயம் அப்படின்னு பார்ப்பான். ஓகேப்பா வார்ம்அப்லாம் பண்ணியாச்சு கதகதன்னு இருக்குது, அடுத்த ஆட்டம் ஆரம்பிப்போமா அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் நினைச்ச மாதிரி நீ மற்ற ஹியூமன்ஸ் மாதிரி கிடையாது, உன்னை டெஸ்ட் வச்சதெல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்க, என்னோட ட்ரூ பவரை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டுறா இருறா நான் யாருன்றதை உனக்கு காட்டுறேன், நான் தான் ஆட்டிடியூட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு டேலாக்லாம் பேசிக்கிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் தண்ணியில் எடுத்து விட்டாக்கா டப்ப கட்டி நாடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வேல்கனாவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அது ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு இருக்கையில அது வந்து நல்லா ஸ்கூபா டைவிங் பண்ற மாதிரி உள்ள போயிச்சு போல. இப்போ அங்க இருந்து எங்க வெளியே வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியவே தெரியாது. ஸோ எல்லாரும் உஷாரா இருங்க, கிரௌண்டை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லல நம்ம ஹீரோ அதையுமே வந்து டிடெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த நாய் எந்த இடத்துல இருந்து எழுந்து வரும், எங்க அடிக்கும், எப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணும், என்ன மாதிரி மெத்தட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ல அவன் மில்லியன் டைம்ஸ் ஆடி இருப்பான். கேம்ல இருக்கும்போது டிஃபீட் பண்ணி அப்படி இருந்தாலும் ஆடி இருப்பான் இல்லையா. ஸோ அதோட ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மூவ்மெண்ட் எல்லா திங்கிங் ப்ராசஸ்மே எனக்கு வந்து தெரியும். அந்த அல்காரதமே தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். நான் எடுத்த ஒன்று அது டப்ப கட்டின்னு ஸ்பெஷல் மூவ் ஒன்று யூஸ் பண்ணுறோமா நம்ம ஹீரோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட் இருந்தாலும் அந்த மூவை பற்றி அவனுக்கு தெரியும், அதை எப்படி வந்து தாங்கணும் அப்படின்றது தெரியும். எடுத்த உடனே அவனோட ஸ்வாடை வச்சு ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அதை பேரி பண்ணும்போது எதையும் நீ பேரி பண்ற டே ஹியூமன், நீ உண்மையாவே ஹியூமன் தானா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன்னை பெருமைப்படுத்துற விதமா என்னோட உண்மையான பவரை காமிக்கிறேன், இதை தாண்டா போன எபிசோட்லயும் சொன்னேன், நான் திருப்பி சொல்லுவான்டா அப்படின்னு திரும்பவும் மேக்மாக்குள்ள எகிரி குச்சிருவானா. ஆனா பாவி குதிக்கிறது எகிறது இதை மட்டும் தான் வேலையா பண்ணிட்டு இருக்கான். இந்த அட்டாக்கா உன்னால பேரி பண்ண முடியுமான்றத நாங்க பொறுத்துறது தான் பார்க்கணும் அப்படின்னு அது உள்ளுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கையில அடுத்து எங்கிருந்து வெளியே வர போறான்றதே தெரியல, ஏடா வடமா வந்துகிட்டு இருக்காப்ல. ஆனா நம்ம ஹீரோ ஹெட்செட் போட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு கேட்கற மாதிரி கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கையில அது டப்ப கட்டின்னு வேற ஒரு இடத்துல இருந்து எகிரி வந்து இவனை பின்னாடி இருந்து அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஹீரோக்கு அவன் எந்த டைம்ல ஜட்டி போடுவான்றதுல இருந்து எப்போ கொட்டாய் விடுவான்றது வரைக்கும் தெரியும். அதனால ஈஸியா அதெல்லாம் வந்து பேரி பண்றான். ஆக்சுவலி அது மட்டும் மேட்டர் கிடையாது, அவன் கிட்ட லூசிஃபரோட ஹாலோ இருக்கு இல்லையா, அந்த தலைமையில சுத்திக்கிட்டு இருக்குது, அது மூலமா அவனால மேஜிக்கல் சென்ஸ் எல்லாம் பண்ண முடியும், எந்த இடத்துல மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் பிளைண்டான அட்டாக் கொடுத்தாலுமே எந்த டைரக்ஷன்ல வருதுன்றதை நம்ம ஹீரோவால கெஸ் பண்ண முடியும். கெஸ் இல்ல டேரக்டா அவனால சொல்ல முடியும். அதை வச்சு அவன் ஈஸியா டாச் பண்ணிடலாம். பரவாயில்ல உனக்கு நல்ல சென்ஸ் இருக்குது, ஆனா எவ்வளவு நாளைக்கு அது காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். என்னதான் குட் சென்ஸ் இருந்து இவன் டாச் பண்ணிட்டே இருந்தாலும் இவன் திரும்பி அட்டாக் கொடுத்து தான் ஆகணும். அப்ப அட்டாக் கொடுத்தா தானே அவனை சாவடிக்க முடியும். நீ எப்படி அட்டாக் கொடுப்ப, லக்கு உனக்கு காப்பாத்தவே காப்பாது, எவ்வளவு நாளைக்கு என்ன அடிக்காம இருப்ப, என்ன அடிச்சாதான் உன்னால டிஃபீட் பண்ண முடியும், ஆனா உன்னால என்ன தொட கூட முடியாது ஹியூமன். விளக்கணா வென்ற நீ வெளியாதான சண்டை போடாங்க, வெளியே வந்து பேசுறான் அவளே தான் வாடா ஒட்டி கொட்டி போட்டுக்கலான்ற மாதிரி ஹீரோ நல்லா உட்காந்து ரெடிட்டு இருக்காப்ல. அவனோட மேஜிக்கல் பெர்செப்ஷன் வச்சு ஏன்னா அவனால் ரொட்டேட் பண்ண முடியும் எந்த டைரக்ஷன்ல இருந்து அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனால அட்டாக்க டாச் பண்ண முடியும்னாலும் அதே மாதிரி அட்டாக்க திருப்பியும் கொடுக்க முடியும். இது அந்த நாய்க்குட்டிக்கு தெரியவே தெரியுது. அது என்ன லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கானா அவன் லக்கியா வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோக்கு அந்த காட் ஸ்பீட் இருக்கிறதுனால சாதாரணமா ஒரு அட்டாக் கொடுத்தானா அது இனிமே ஸ்ட்ராங் ஆகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னு வச்சுங்களேன், ஒரு கல்ல சும்மா தூக்கி போடுறதுக்கும் ஃபோர்ஸா தூக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எப்படின்னு வந்து நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா அதை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ டாச் பண்றது மட்டும் இல்லாம அங்கிருந்து அப்படியே வாங்குவிஷ் ஆயிடுவான். அதாவது மறைஞ்சு போயிடுவாப்ல. பார்த்தா அவன் மறைஞ்சு போயிருக்க மாட்டான், மேல எகிரி வச்சிருப்பான். அதே ஸ்பீடோட அங்க இருந்து அவன் கீழே வர கிராவிட்டி ஆன்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி காட் ஸ்பீட் மூலமா ஒரு அட்டாக்க போட்டு அவன் நெஞ்சில ஒரு கீழே போட குணா மாதிரி ஆயிடுவாப்ல ஆளு தழும்போட. இப்ப சொல்லி தங்கம் நாய்க்குட்டி என்னால அடிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா, டே நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஜோபி நினைச்சிட்டியா, இப்ப பாரு என்னோட ஆட்டத்தை, யாருல இவன் பார்க்க பொடியனா இருக்கான் ஆனா அடியில இடி மாதிரி இருக்கே அப்படின்னு பின்னாடி இருக்கவங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. டை ஹியூமன் ஒரே ஒரு அட்டாக் கொடுத்துட்டேன்றதால உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எங்களோட புனிதமான மிஷன்ல உன்னை குறுக்கிட விட மாட்டேன். எனது புனிதமான மிஷனா என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நாய்க்குட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்ட மாதிரியே இல்லையே, இங்க வேற ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு போலயே அப்படின்னு பார்க்க திரும்பவும் பார்த்தா நாய்க்குட்டி தண்ணிக்குள்ள எகிரி குச்சி
குச்சிட்டு இருக்கு. பொதுவா நாய்க்குட்டிகளுக்கு தண்ணி பிடிக்காதே, இதுன்னு எகிரி குச்சிக்கிட்டே இருக்குது. சரி விடு, நமக்கு புரியாத புதிர்களை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இல்லாத நம்மலாம் வந்து முட்டாள் மாதிரி தான் தெரியும். அதனால சைலண்டா அதை விட்டுக்கிட்டு இப்ப இருக்கிற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு திரும்பவும் மேஜிக் ரெசப்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கையில நாய்க்குட்டியும் எகிரி வருது. ஜஸ்ட் மிஸ்ல நூல் எல்லாம் மிஸ் ஆகி போயிடுது. ஹீரோவும் தப்பிக்கிறாப்ல ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் கொடுக்குறான். இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இப்படியே இந்த ஹியூமன் நம்மளோட அட்டாக் டாச் பண்ணுறது மட்டும் இல்லாம நமக்கு திருப்பி அட்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு அதை நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அட்டாக்கோட சேர்த்து கிரிட்டிக்கலா நம்ம ஹீரோ அந்த ஹெல் ஹாண்டா வந்து பயங்கரமா பாய்சன் படி விட்டுறாப்ல. பாய்சன்ல அந்த ஆள் வந்து தச்சி தண்ணீர் இருக்கட்டும் போது பாய்சனா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் மேல பாய்சன் எப்படி ஒர்க் ஆகுது, எங்க மேல எப்படி ஒர்க் ஆகுது, இவ்வளவு கேவலமான ட்ரிக்கையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எனது கேவலமான ட்ரிக்கா டேய், சண்டையை பொறுத்த வரைக்கும் கேவலம் அசிங்கம் அப்படின்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஜெயிக்கிறவர்கிட்ட தான் இங்க மேட்ரு. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் டிஃபீட் பண்றதுக்கு பாய்சன் யூஸ் பண்ணா என்ன தப்பு, உனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கேம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம எனிமியோட வீக்னஸை பார்த்து அடிக்கிறதாண்டா ஒரு வீரனுக்கு அழகே. வீக்னஸை வந்து நீ பாதுகாக்கணும், அப்பதான் வந்து உனக்கு அழகு. உன்னோட வீக்னஸை உனக்கு கவர் பண்ண தெரியல, அதனாலதான் அதை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுதான் பேட்டில். அப்படிதான் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் டிஃபீட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க அட்வென்ச்சரஸ்க்குலாம் என்னமோ குழந்தை மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் பேசுற விதமும் சரி, அவன் ஃபைட் பண்ற விதமும் சரி, எல்லாமே ரொம்ப வந்து மெச்சூர்டா இருக்குது. அதாவது பல நாட்கள் இந்த ஃபைட்ல ஈடுபட்ட ஒரு மாதிரி. இங்க பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் வந்திருக்கும், ஆனா அவங்க எல்லாரும் டிஃபீட் பண்ணப்பட்டிருப்பாங்க இந்த டீமன் கார்டு மூலமா. ஹீரோ இப்போ சோலோவா தான் சண்டை போடுறான். அங்க இருக்க ஒருத்தரும் ஹெல்ப்பும் பண்ணல, பஃப் எதுவுமே போடல, லிட்டரலா எதுவுமே பண்ணல. ஆனாலும் ஹீரோ வந்து அந்த டீமன் கார்டு கூட சோலோவா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அவங்களால ஏத்துக்க முடியல மீன் தன்னோட கண்களை நம்ப முடியல. இது உண்மையாவே ஒரு ஹியூமனோட செயலா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அவங்க கண்ணில் பவர்ஃபுல்லா தெரியுறா. ஏ முட்டாள் நாய்க்குட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட, என்னடா வேணும் உனக்கு, நீ இதே மாதிரி என்ன துரத்திக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் 5 நிமிஷம், எண்ணி 5 நிமிஷத்துல நீ பணமாயிடுவா தம்பி, உன்னை கொல்லாம விட மாட்டா ஹியூமன் அப்படின்ற மாதிரி அதை கத்திக்கிட்டு லூசு தரமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது முன்னாடி ஆச்சு கொஞ்சம் அப்ரோச்சபிளா ஆச்சு. ஆனா இப்ப கிட்ட கூட நெருங்க முடியல. மத்த பார்ட்டி மெம்பர்ஸால வெறும் ஹீரோவால மட்டும் தான் பக்கத்துல நிக்க முடியுது. என்ன சொல்லணும், அவங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துன்னு வச்சுங்களேன், அவங்களால ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். அவங்களால ஹீட் வந்து தாங்க முடியல. நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அந்த பஃப் இருக்குது. அது வந்து கூடி சீக்கிரம் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் அவன் டிஃபீட் பண்ணும். எல்லாரையும் தூரமான இடத்துக்கு எவாக்குவேட் பண்ண சொல்றாங்க அக்கா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் நம்மளால ஃபைட் பண்ண முடியலனாலும் அவனுக்கு வந்து நம்ம உபத்திரமா இருக்கக்கூடாது, உதவியா இல்லைனாலும் உபத்திரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் என்னடா அவ்வளவு பெரிய டீமன் கார்டை டிஃபீட் பண்ண வந்துட்டு நம்மளால பக்கத்துல கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதைக்கு அவங்க பண்ணக்கூடிய ஹெல்ப் அது மட்டும் தான். அந்த டீமன் கார்டு இனிமே வந்து கடுப்பாகி பயங்கரமான ஃபயர் பிரேத் அட்டாக்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா அவன் திரும்ப திரும்ப இந்த அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல, பேட்டர்னே மாதிரி ஏடா கூட அட்டாக் கொடுக்குறாப்புல, சாவர நிலைமையில வந்துட்டா இல்லையா, எப்படியாவது பண்ணி தப்பிக்கல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல ஆளு. நீ ஏதோ ஒன்று பண்றடி, ஏதோ ஒரு மாயாஜாலாம் பண்ணி என்ன நீ டிடெக்ட் பண்ற, என்னோட மேஜிக்ஸ் டிடெக்ட் பண்ற, அதனால தான் உன்னால தப்பிக்க முடியாது. அதனால இப்ப என்னப்பா இப்ப பண்ண முடிஞ்சா நீ தோக்கலன்றதால இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா. டேய் நியாயம் தர்மம்லாம் பேசிட்டு கொடுக்க தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு டீமன் கார்டு அவன் போயிட்டு என்ன நியாயம் என்ன தர்மம் என்ன பேசிட்டு இருக்க முடியும். அதுக்கு செம்ம கடுப்பாயிட்டு போயில. அதனால என்ன பண்ணுனா, சரி ஓகே இப்போ நீ இதை பண்ணலையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை உன்னால நாங்க எங்க இருந்து அட்டாக் பண்ண முடியும்னு கெஸ் பண்ணா கூட நாங்க 3 பேரும் எந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்றோம்னு கெஸ் பண்ண முடியுமா. என்னடா சொல்றான், இந்த மாதிரி நான் கேம்ல கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஒரு நாய்க்குட்டி 3 நாய்க்குட்டி அப்படி பிரிஞ்சு உட்காந்துருமா. என்னடா இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி கேம்ல வந்து ஒரு சீக்வன்ஸே கிடையாது. அதுங்க அதை பண்ணிட்டு அந்த வால்கனக்குள்ள எதிரி வச்சுக்கும் போது என்னடா ட்விஸ்ட் குடிக்கிறீங்க, டே கதையில இப்படி ஒரு திருப்பத்தை நான் பார்க்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு பெருசா ஆச்சரியமாகல. ஏன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் அவன் எதிர்பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். பட் பதட்டமாயி லூசுத்தனமா எதனா டிசிஷன் எடுக்கிறது காமா அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கணும். அதுங்க சொன்னது கரெக்டாக தான். அட்டாக் கெஸ் பண்ண முடிஞ்சாலும் 3மே வந்து இவனால் தடுக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் போன பிறகு ஹியூமன் இந்த இடத்துல இப்போ நீ சாக போற அப்படின்னு பஞ்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஏ என்னடா இது எங்க இடத்துல அட்டாக் பண்ண போறானுங்கன்னு ஹீரோ பார்க்கல. ஆல்ரெடி நம்ம ஹீரோட ஹெச்பி வந்து 4 தான் இருக்கும். அவனால் ஒரு அட்டாக் கூட வாங்க முடியாது. லேசர் ஸ்கிராச் வாங்கினா கூட செத்துருவான். ஆனாலும் காட் ஸ்பீட் அன்லாக் பண்ணி வச்சிருப்பான். அந்த காட் ஸ்பீட் வச்சு தான் இப்படியே தப்பிக்கிறோம் அந்த 1 ஹிட்ல இருந்து. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா அது எப்பறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. ஹியூமன் இதுதான் உன்னோட கடைசி மூச்சா இருக்க போது, முதல்ல உன்னதான் கொல்ல போறோம் அப்படின்னு அந்த வில்லன் சார் பயங்கரமான பஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. பொது எப்படி பேசினாதான் சாவாங்க. ஆனா கவலைப்படாத, அந்த சுமைங்களையும் கூட சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன், நீ தனியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோவை கடிக்க வரும்போது அந்த இடத்துல ஃப்ராஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு அட்டாக்க போட்டு அதுங்களோட கையில ஓட்ட போட்டு விடுறாங்க. அது வேற எதாவது கிடையாது மக்காதான். பரவாயில்ல இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இருந்தேன், ஆனா அதுக்காக எங்களை சுமன்னு சொல்லிட்டு இருக்கேன், நாங்களாம் என்னைக்கும் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் ஃபைட்ல என்டர் ஆகுறாங்க. என்ன தெரியும் தான் குறுக்குல நீ வருவ, உன்னை சும்மா விட மாட்டான், முதல்ல உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாகேஷ் பாய் அவனை கடிக்க போடும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, டப்பு கட்டின்னு போயிட்டு அதை தலையை வெட்டி விடுற ஒரு டாகேஷ் பாய் இஸ் டெட். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ஆல்ரெடி செம்ம டயர்டாகி போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த எஃபெக்ட்டுமே வந்து 3 இயர்ஸ் ஒன் அவுட் ஆக போது போல. அதுக்குள்ள அவன் வந்து முடிக்கல அப்படின்னா அவனை அதில் தீஜி போயிடுவாப்புல. அக்கா சட்டையை சீக்கிரம் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. என்னதான் இருந்தா என் தம்புடுவே கொண்டிருப்பீங்க, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 2 நாய்க்குட்டிங்களும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேல நம்ம ஹீரோ அந்த அக்காவை சேர்ந்து தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அக்கால நம்ம ஹீரோ வந்து சில விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கான். ஐஸ் மேஜிக்
மேஜிக் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லோ லெவல் தான் யூஸ் பண்ணுவேன், ஹை லெவல்னா ஃபயர் மேஜிக் மட்டும் தான். அப்படிங்களா? அப்போ எப்படி ஹீட் வேவ் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு சின்ன சின்ன பஃப் போட்டிருக்கேன், அது ஒரு ஒன்று சில நிமிஷங்களே வந்து அது காணாமல் போய்டுன்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா அதுக்குள்ள இந்த ஃபைட்டை முடிச்சிருவோம், கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாப்ல. இப்போ மெயின் டாகேஷ் பாயோட பாடி இருக்குது இல்லையா, அந்த மெயின் பாடியை வந்து கரெக்டாக அட்டாக்கை டாச் பண்ண பிறகு ஹீரோ அதை ஏமாற்றி அங்கே தப்பிச்சு ஓடி வந்து அக்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பாடி இருக்கு இல்லையா, ரைட் பாடியை கொண்டாப்ல. இப்போ லெஃப்ட் பாடியை அடிச்சு நெஞ்சில் குத்தி வைத்த கிழிச்சு அவ்வளோதான், உள்ள பொலபொலன்னு ரத்தம் ஊற்றி அந்த லெஃப்ட் பாடியை கொண்டு விட்டுறாப்ல. கடைசியாக வந்து இன்னொரு டாகேஷ் பாய் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு மெயின் பாடி. ஆக்சுவலி இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு கொண்டதுக்கான ரீசன் வந்து அதுங்க பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கனால தான், லேசாக ஸ்பீடு அது இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இவனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கு, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதுங்களை கொள்றது. இப்போ லாஸ்ட் டாகேஷ் பாய் வந்து திரும்பவும் மேக்மாக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டு இருந்திருப்பாப்ல. இவங்க அடிச்சு தெரிஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்துக்கு கவர் எடுத்துட்டு அதை கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதை ஃபினிஷ் பண்ண தான் இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும். சரி ஓகே, நீங்கள் முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறான், ஏன்னா அவங்களோட அந்த பஃபெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கை போடுறாங்க. அந்த மேஜிக்கை போட்ட பிறகு நம்ம ஹீரோட அட்டாக் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னுமே வந்து 3% இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பஃப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா, ஆனால் அதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான், இந்த அக்கானால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அந்த பஃப் இருக்கிற வரைக்கும். ஸோ அதனால நம்ம ஹீரோ தான் இப்போ தனியாக சண்டை போடுற நிலைமை ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதனால தான் அவங்க குத்துட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் பின்னாடி எதனா ஆபத்து இருந்துச்சுன்னா அக்காவால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் நம்ம பாட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க இருக்கனால கவலை இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போன டாகேஷ் போய் நல்ல குழியில் போட்டு அவன் ரெக்கவர் ஆகணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு சாதாரண ஹியூமன் எங்களை இந்த ஸ்டேட்டுக்கு தள்ளுவான், நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, ஹீரோ ஹியூமன் ரெக்கவர் ஆன பேர் உங்களை வெளில வந்து அடிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ நேரம் தான் ரெக்கவர் ஆகிட்டு இருப்பேன், நல்லா செனப்பானி மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கே, உனக்கு டைம் போதுமான்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கா. மேக்மாக்குள்ளே குச்சிருவான், ஏன்னா அவனுக்கு தான் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் செம்ம இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஏமா ஆத்தாடி பூச்சாண்டி நீ எப்போ கீழே வந்துட்டே, இது மேக்மாடா, இது ஒன்றும் வந்து குளிர் தண்ணி கிடையாது, எகிரி குச்சி உள்ள வந்துகிட்டு இருக்க, ஒரு சாதாரண ஹியூமனால இது எப்படி பண்ண முடியும், திரை இறங்கும் கதறட்டும் செதறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாட்டு போட்டு விட்டுறானுங்க போலி விட்டா. என்ன நடக்குது இங்க, என்ன மாதிரி டீமன் கார்டு ஒரு சாதாரண ஹியூமனால கொல்லப்படுறானா அப்படின்னு பார்க்கையில துண்டு துண்டா வெட்ட போடுவாப்ல அந்த மெயின் பாடி. அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு என்ட்ரி நம்ம ஹீரோ கொடுத்த பிறகு வெளியே வந்தா அவன் வந்து குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறாப்புல. ஆல்ரெடி அடிச்சு சண்டையில பயங்கர டயர்ட் ஆயிட்டா போல. பட் அதெல்லாம் ஓகே, நம்ம ஹீரோக்கு அவ்வளோ பெருசா வந்து கிரிட்டிக்கல் டேமேஜ்ல எதுவும் ஏற்படல, லைட்டா டயர்டா தான் இருக்கான். ஓகே, டீமன் கார்டு டிஃபீட் பண்ணமான்ற மாதிரி கேட்கும் போது எல்லாரும் சந்தோஷமா வராங்க. அவ்வளோதான், அவங்களோட ஆசையை நிறைவேற்றி இந்த இடத்துக்கு பீஸ் கொண்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றியாச்சுன்னு அப்போ இவங்களுக்கு தேவையான ரிவார்ட்ஸ் அதெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா 800K, அதாவது 1Kனா 1000 ரூபாய், 800K மீன்ஸ் அதை நீங்களே கால்குலேட் பண்ணுறீங்களாப்பா. அதோட சேர்ந்து ஹீரோக்கு தேவையான விஷயம் என்னன்றது தெரியுங்களே, அதை நகம் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் ஐட்டம்ஸும் கிடைக்குது. அதை வச்சு அவன் வெப்பனை இன்னுமே ஸ்ட்ராங் வைக்கலாம், இல்லை புது வெப்பன்ஸுமே வந்து உருவாக்கி வச்சுக்கலாம். பட் இதுலயே அவனுக்கு ரேரஸ்டான ஒரு ட்ராப் ஐட்டம் தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அது கிடைச்சிச்சு போல. அதை அப்படியே வந்து வித்தியாசம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லை ஜின்ஃப்ரே, இது எல்லாத்தையும் நான் ஒன்று தான் தேங்க்ஸ் சொல்லுவோம், நீ இல்லைனா எங்களை அதை சாதிக்கவே முடியாது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் சும்மா ஒட்டு வரப்போ வரோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். பட் கடைசியில் பார்த்தா இவங்க தான் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் எல்லா வேலையும் பண்ணிருப்பான், அவங்களுக்கு ட்ராப் ஐட்டம்ஸுமே கிடைச்சிருப்பான். அதான் சந்தோஷம். நான் அவனுக்கு எதனா வேல்யூபிளாக தரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்கிட்ட வந்ததெல்லாம் ஹை ரேங்கிங்கா பி ரேங்கிங் ஸ்க்ராச்சிங் ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எனக்கு ஸ்க்ராச்சிங் ராக் அதுதான் எனக்கு தேவை, அது எனக்கு தேவை. இந்த ஹெட்லாக்கு பதிலாக அதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, டே நான் வச்சிருக்கிறது பி ரேங்கடா, நம்ம ஹீரோ வச்சிருக்கிறது எஸ் ரேங்க் மேலே போல, அதை இருக்கிறதுல ரேரஸ்டான ஐட்டம், அதை விட்டுட்டு அந்த இது கேட்குறன்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோ அடுத்த வெப்பன் உருவாக்குறதுக்கு அது தேவைப்படுது போல. அதனால பரவாயில்ல, எனக்கு வந்து கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும், எனக்கு அது ரொம்ப வேல்யூபிள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இல்லை, நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதால எதுக்கும் ட்ரேட் பண்ண தேவையில்ல, நான் உனக்கு ஃப்ரீயாகவே தந்துடுறேன், அதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை ரொம்ப சூப்பர் ஸ்க்ராச்சிங் ராக் கிடச்சிக்கிடுச்சு பேபி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. யாரா இவன் வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு அந்த அக்கா அதில் வந்து அவன் மேலே லைட்டாக க்ரஷ் வச்சுறாங்க போல. அந்த க்ரஷ் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. அதில் இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகி போயிடுது, ஏன்னா அந்த அக்கா மேலே அவன் க்ரஷ் வச்சிருக்கான். என்னடா லவ் ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டு இருக்குடா. ஓகே, இதோட நம்ம ஹீரோக்கு அடுத்த கான்டினென்ட்டுக்கு போகிறதுக்கான அந்த பாசம் கிடச்சிருச்சு. அதுதான் அவன் தான் அடுத்த வெப்பனை உருவாக்குறதுக்கான இடமாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹீரோ ரொம்ப ஓவர் பவர்டாக காமிக்காம மற்றவங்களோட ஹெல்ப் மூலியமாக ஜெயிக்கிறது அண்ட் அவன் நாலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா காட்டியிருப்பாங்க. அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டீமன் கூட டிஃபீட் பண்ண பிறகு அந்த ஃபர்ஸ்ட் கான்டினென்ட்டோட சென்ட்ரல் சிட்டிக்கு வராப்பில். வந்த பிறகு அந்த பொண்ணும் அந்த பையனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் இல்லையா, ஸோ அந்த அவர் செய்ய வேண்டிய வேலைகள் அந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம், உன்னை கூட்டி சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வாட்டி சந்திக்கும் போது நாங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், அது வரைக்கும் நீ காத்து கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஓகேடா பார்த்துக்கா பத்திரமா இருக்குன்ற மாதிரி அமைச்சு விட்ட பிறகு நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் கான்டினென்ட்டை தேவையான ஸ்கார்ச்சிங் ராக் வந்து எடுத்துட்டா இல்லையா. அடுத்தடுத்த கான்டினென்ட்டில் அவனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் கிடைக்க போகுது. ஏற்கனவே
இந்த லைஃப் வாழ்ந்துருப்பான், அதாவது கேம் மூலியமா வாழ்ந்துருப்பான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவன் சில பேரை வந்து மீட் பண்ணியிருப்பான் இல்லையா, அன்எக்ஸ்பெக்டடா. அந்த விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது ஒரு மெமரிஸ் மாதிரி அவனுக்குள்ள வந்து ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு தேவையான பழத்தை வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பான் போல. அதனால அடுத்த அட்வென்ச்சருக்கு தயாராகலாமான்னு சொல்லி செகண்ட் கான்டினென்ட்டுக்கு போகிறதுக்காக அந்த சென்ட்ரல் சிட்டியில் ஒரு டெலிபோர்டேஷன் கேஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு வந்துடுறாப்ல. அவன் வந்த பிறகு அங்கே சுற்றி இருக்கவங்களா பார்க்குறாங்க, டே இவனை பாரு, இவன் அவன் தானே அது நியூஸில் வந்தவன், இவன் தானே டீமன் கோட் டிஃபீட் பண்ணுவேன். ஆனால் அவனோட கியர்லாம் பாரு எல்லாம் பிகினர்ஸ் ஓடுது. இது வச்சுட்டு அவன் எப்படி டிஃபீட் பண்ணலாம்? ஒரு வேலை இந்த இடத்துல சில்லங்கடி வேலை எதை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்க்கறதுக்கு பெருசு எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸ் அது மாதிரி இது வச்சிருக்காம தெரியல, பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். இவன் எப்படி டீமன் கோட் டிஃபீட் பண்ணா அப்படின்னா எல்லாருக்கும் டவுட் இருக்குது. நம்ம ஹீரோக்கு அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் கான்டினென்ட்டுக்கு உடனே மூவ் ஆகும்போது அதில் சில பேர் மட்டும் பார்ப்பாங்க, டே அவன் டெலிபோர்ட் ஆகிட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. டெலிபோர்ட் ஆன பிறகு நம்ம ஹீரோ செகண்டாக வர சிட்டி, அந்த சென்ட்ரல் சிட்டியோட பேர் த டிசைர் பிரிசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல கேம்பிளிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பீக்காக நடக்கும் போல. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பக்கமான ஸ்பாட்டு. நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் தங்கச்சி கால் பண்ணுவான். இவ எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் இப்போ கால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டால், எனது என்ன வேணுமா, டே நீ எவ்வளோ பணத்தை அமுச்சுட்டு தெரியுமா, நீ ஏதோ ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கும் அம்மாக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லல. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது இவன் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ எடுத்த உடனே திடீர்னு அவ்வளோ பெரிய அமௌண்ட் அமைச்ச பிறகு அவங்களே ஆச்சரியமாகறாண்டு, இவ்வளோ பெருசாக அமௌண்ட் எங்கடா கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு. காலப்படாத, நான் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணல, லெஜிட்டாக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது நான் எந்த தப்பான வழியும் போலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, ஓகே நீ எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அம்மாவோட நிலைமை வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போல, அதுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் ஹீரோ இப்போ காசு சேர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் சேர்க்குற பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் போல, ஆனால் சீக்கிரமாக அதை சேர்த்து முடிச்சாகணும். அதனால் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கல. அப்போ அங்கே காத்து வாக்கில் சில விஷயங்கள் கேட்குறாப்புல, தலைவரே பார்த்தீங்களா ஆக்ஷனில் எல்ஃபோட டியரை விற்கிறாங்களா அப்படின்னு சொன்னோட ஹீரோ மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா அந்த எல்ஃபு டியர் இருக்கு இல்லையா, அதில் சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணாக்கா ஒரு ஹெல்த் போர்ஷன் உருவாக்கலாமா. அது அவங்களோட அம்மாவோட கண்டிஷனை இனிமேல் டெவலப் பண்ணும். ரொம்ப ஹை குவாலிட்டியான ஹெல்த் போர்ஷன் அது. ஸோ அதை செய்யறதுக்கு அவன் வந்து போன அந்த ஆப்ஷனுக்கு. ஆனால் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல எவ்வளோ பிட்டிங் நடக்கும், மில்லியன்ஸ் கணக்கில் போகுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. பெரிய பெரிய பணக்காரங்கள் அதை எடுக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு இப்போ அமௌண்ட் கிடையாது. ஆனால் அதை எப்படி சம்பாதிக்கணும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கான்டென்ட் அதுக்கு தான் பேர் போனது. தலைவன் எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு போவான்னு பார்த்தா ஈரன் டஞ்சன் தான் போறாப்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா அங்கே வந்து ஒரு ஆள் வருவோம், அப்படி அந்த ஆளை வச்சு தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லோ லெவல் டஞ்சனுக்கு வந்திருப்போம். அங்கே ஒரு பூனை மணி வருது. இந்த பூனோட பேரு ஹைட் சைத். அது பார்த்தீங்கன்னா 66 லெவலில் இருக்குது. ஆள்லேருந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது. ஒரு மாதிரி இது பூனை என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்போ ஹீரோ அந்த பூனைக்கு பிடிச்ச வாமான பெட்டு, அதை விளையாடுறதுக்கு ஒரு பொருள், சாப்பிட்றதுக்கு மீன், இது முடித்து வச்சுக்கிட்டு வா செல்ல குட்டி வா வா இது எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது அது கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்து வாம் பெட்டில் படுத்துக்கிட்டு மீனை சாப்பிட்டுக்கிட்டு இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குது, ஒரு கோல்டு காயின் மாதிரி. அந்த கோல்டு காயின் ஆக்சுவல் கோல்டு கடையில்னாலும் அது ஒரு ஐட்டம். லைக் எப்படி நான் அந்த சப்வே சர்ஃபேஸில் ஓடும்போது மேக்னெட் பூச்சிங்கன்னா எல்லா கோல்டும் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கோல்டு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே டபுள் எக்ஸ்பி ஆகுமா. இப்போ 10 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது 20 ரூபா ஆகிடுமா. அப்போ அவன் அந்த டஞ்சனில் இல்லை பெரிய பெரிய டஞ்சன்ஸில் போயிட்டு போட்டி போட்டு ஜெயிச்சான் அப்படின்னா பயங்கரமான கோல்டு வரும். அதுக்காக இந்த இடத்துல வந்திருப்பான். அதை கலெக்ட் பண்ண பிறகு அடுத்தடுத்து எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. அங்கே இருக்கிற ஹை லெவல் டஞ்சன்ஸில் இருக்க பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு காசு சேர்த்த பிறகு ஓரளவுக்கு ஒரு 10-20 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. நம்ம ஹீரோ கிட்ட இப்போ போதுமான அளவுக்கு இருக்குது. இது வச்சுட்டு அவன் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகணும். இது அப்படியே வந்து ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னா டேரக்டா செகண்ட்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கெசினோக்கு தான் வரான். கெசினோனா என்னன்னு தெரியும் இல்லையா, அதை கேம்லிங்லாம் பண்ணுவாங்கல்ல. அங்கே நீங்கள் எடுத்துட்டு போனாக்கா 10 ரூபாவா 10 கோடியா மாற்றவும் முடியும். அந்த 10 கோடி 10 ரூபாவும் மாற்ற முடியும். ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த விஷயத்தை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் அவன் இங்கே போகிறதுக்கான இன்னொரு ரீசன் ஹேலோ இருக்குது இல்லையா, அந்த ஹேலோ மூலியமா எதிர இருக்கவருடைய இன்டென்ஷன், அவன் என்ன பண்ணுறான், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொட்ட மண்டையை பார்க்குறீங்களா, அவன் கெக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒருத்தனை ஏமாற்றி காசு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சுது இவன் செம்ம சீட்டிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவன்கிட்ட நிறைய அமௌண்ட்டும் இருக்குது. முதல்ல எடுத்தோடனே இந்த மொட்டையை தான் வழிச்சு நம்ம அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் கிட்ட போறாப்ல. போனா அவங்க கூட நான் பெட்டிங் போடலாமா, தம்பே வேட்டைகளா பாஜாவை போட்டுடலாம், ஆனால் தோத்த பிறகு ஓட மாட்டியா ஏடா நான் இங்கே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நெக்கில் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அண்ணே கொஞ்சம் ஈஸியாக போங்கண்ணே என் மேலே, ஏன்னா நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் வருன்ற மாதிரி சொல்ல. ஆஹா ஆடு மாட்டிக்கிச்சு, தானா தல்லை கொடுத்து வெட்டின்னு சொன்னால் நான் எப்படி வெட்டாமல் இருப்பேன், நான் ஒரு நான்வெஜ் லவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த மொட்டை பாஸ் நம்ம ஹீரோ ஏமாத்தலாம் ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் இருக்க அந்த டீலர் இருக்கான் இல்லையா, அவனுமே இவனுமே கூட்டாளி தானாமா. எனக்கு இந்த கேம் பற்றி தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம், ஃபர்ஸ்ட் நீ டைஸ் ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ ஏமாத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த கேமை பற்றி அவனுக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு வச்சிருப்பான். கெசினோவோட குயின் அப்படின்னு சொல்லப்படுற ரூலட் அப்படின்றது கேமுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உருட்டி வச்சிருக்கானுங்களே 2 டைஸ் வந்து உருட்டுவானுங்க போல. அந்த டைஸ் வந்து 2 நம்பரில் போய் விழும். அந்த 2 நம்பருமே நம்ம வந்து கெஸ் பண்ணோம். இப்போ 12, 4 அந்த மாதிரி பிளாக்ல ரெட்லன்னு சொல்லி 2 கலர் இருக்கிறது போல. இந்த கலரில் வந்து ஒன்று நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா பாதி அமௌண்ட் வந்துடும், 2மே கெஸ் பண்ணிங்கன்னா 2 ஃபுல் அமௌண்ட் வந்துடும். அது டபுள் ஆகிட்டு உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி தருவாங்க. இல்லைன்னா தோத்துருவீங்க. இல்லை 2 பேருமே, அதாவது இந்த பிளேயரும் சரி ஆப்போசிட் பிளேயரும் கரெக்டாக கெஸ் பண்ணல அப்படின்னா அது அடுத்த நம்பர் வர வரைக்கும் போய்கிட்டே இருக்குமா இந்த கேமு. இதுதான் இந்த கேமோட
பேசிக் ரூல்ஸ். சரி இதெல்லாம் வந்து புரிஞ்சிடுச்சா, இப்போ எதை பெட் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்டா ரெட்ல 36 பிளாக்ல 8 அப்படின்னு சொல்லும்போது அந்த டீலரோட மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா அவனோட ட்ரிக்கை அவன் கண்டுபிடிச்சான். ஆக்சுவலி அந்த டீலர் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஹண்டர் அப்படின்ற ஜாப் இருக்குது. ஸோ அந்த ஹண்டர் ஜாபோட மெயினான விஷயம் என்னன்னா ப்ரெசைஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு டார்கெட் லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதிர வந்து நான் நிற்கிறேன், என்ன லாக் பண்ணிட்டான்னா அவன் எங்க இருந்து அடிச்சாலுமே கரெக்டாக என் மேல இருந்து படுமாமா. ஆனா ஒரு வாட்டி அந்த டார்கெட்டை லாக் பண்ணிட்டானா அவனால டார்கெட்டை ஸ்விட்ச் பண்ண முடியாது அடிக்கிற வரைக்கும். அதனால இந்த இடத்துல அவன் ஆல்ரெடி அந்த 2 நம்பர் அதாவது 36 and 8 அதை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பான். அது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான் ஹேராவை யூஸ் பண்ணி. அதனால அதை சொல்றான். டேரக்டா 10 மில்லியன் அந்த இடத்துல அவன் பெட் கட்டும்போது மொட்டைக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பையன் வந்து எப்பயுமே டார்கெட்டை லாக் பண்ண பிறகு அந்த மொட்டைக்கு நம்பர் சொல்லுவான். அவன் நம்பரை சொல்லிடுவாப்ல. சொன்ன பிறகு ஆப்போசிட்ல இருக்கவன் திக்கி திணறி அப்படி தோத்து போயிடுவானா. ஆனா கேமோட மெயினான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு நம்பர் சூஸ் பண்றேன் 36 8 சூஸ் பண்றேன் அப்படின்னா ஆப்போசிட் ஆளால அதை சூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி அடுத்த வாட்டி ஆடும்போது என்னால ஏற்கனவே சூஸ் பண்ண நம்பர் இருக்குல்ல அதை திரும்ப சூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஹீரோ வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்க நம்பர் 36 and 8. இப்போ மொட்டைக்கு சொல்ல வேண்டிய நம்பரும் அதுதான். அவனுக்கு இப்படி சொல்லுவாங்க, அவனால தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா. அதனால மொட்டை முதல் மேட்ச்லேயே தோத்துக்கிட்டு பயங்கரமான காசா நம்ம ஹீரோ வந்து ஜெயிக்கிறாப்ல. ஜெயிச்ச பிறகு இவன் சீட்டிங் பண்றான், நாங்க 2 பேருமே பார்த்தோம், இவன் சீட்டிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் வெயிட்டரும் சேர்ந்து ஹீரோ மேல வீண் பழி போட அங்க இருக்கிற அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, அவன் வந்து பிறகு தம்பி வந்த உடனே 10 மில்லியன் டபுள் ஆகிட்டியா, ரொம்ப சந்தேகமா இருக்கு, சரி வா வெளியே போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியே போய் பேசுற மாதிரி தெரியல. இவனுங்க வேற மாதிரி வேலை பார்க்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க போல நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுட்டு. இவனுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது, கையில சொல்லுங்கடா அப்படின்னு ஆட்கள் அனுப்ப அவனுக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரியல. டீமன் கார்டே பரட்டி போட்ட இவனுங்கெல்லாம் என்ன சும்மா போட்டு பரட்டிட்டு இருக்கானா. யாரா அந்த பையன் சாதாரணமான ஆள் நினைச்சா இவ்வளவு வந்து அசாத்தியமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆட்களை அடிச்சு போட்டுருக்கான எவன்டா அவனை பிடிக்கணுன்ற மாதிரி பார்க்கும்போது அதில் அப்பதான் ஒருத்தர் நோட்டீஸ் பண்றான். இந்த படத்துல வரும் பாத்தீங்களா, அவன் சாதாரணமான ஆள் இல்ல, கான் சார்கா சலார் வரதராஜ் வண்ணாரோட தேவராஜ் சலார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹீரோ கூறி பயங்கரமான இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இவனோட மண்டையில இருக்க ஹாலோ அண்ட் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நல்லாவே தெரியுது இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் லாஸ்ட் கான்டினென்ட்ல நியூஸ்ல வந்தவன், பிகினர் பேப்டிசம் ரிச்சுவல்ல பெரிய ரெக்கார்ட் பண்ணவன் அப்படின்னா இவன் செகண்ட் கான்டினென்ட் இருந்திருக்கானா, இவன் ஃபர்ஸ்ட் கான்டினென்ட்ல இருக்க அந்த டீமன் கூட டிஃபீட் பண்ணிருப்பான். சாமி எங்களை படிச்சிருக்கேன் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் காலில் வந்துட்டு அதர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் அந்த இடத்துல ஒரு ட்ராப்ல ஆக்சுவலி இந்த இடத்துல ஹீரோ ஏமாத்தி வெளியே அமைச்சிடலாம், இவன் ஜெயிச்ச வரைக்கும் போதும், அது ஒரு சின்ன லாஸ் தான், இவனை அனுப்பல அப்படின்னா நமக்கு தான் பெரிய சிக்கம் ஆகிப்போம், இவன் கிட்ட ஜெயிக்க முடியாது, சண்டை போட்டு தேவையில்லாம அவன் கூட எதுக்கு கை கலப்பில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் நினைக்கிறாப்ல. ஆனா ஹீரோக்கு அந்த இன்டென்ஷன் நல்லாவே தெரிய போயிடுது. அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்னு, நீங்க இங்க ஜெயிச்ச அமௌண்ட் மொத்தமா எனக்கு தரணும், அது ஈஸியா நீங்க 2 நாள்ல இல்ல 1 நாள்ல ஏர்ன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால ஒழுங்கா அதை கொடுத்துருங்க. செகண்ட் விஷயம், அந்த ஆக்ஷன் இருக்குது இல்லையா அதுக்கான என்ட்ரி பாஸும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாப்ல. இதை நீங்க தரல அப்படின்னா உங்களை அபிஷியல்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ற ஏமாத்துறீங்கன்னு சொல்லி இல்லைன்னா அண்ணனே ஆக்ஷன்ல இறங்கி உங்க எல்லாரையும் பெரட்டி போட்டுருவேன்ற மாதிரி சொல்ல, ஐயா சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போகிற மாதிரி சொல்ல இல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு டேரக்டா அவர் என்ன பண்றாருன்னா அந்த இன்விடேஷன் வச்சுட்டு அந்த ஆக்ஷன்ல என்டர் ஆகிறான். இது தேவையான மெட்டீரியல்லாம் ஒன்று தான், ஸோ அதுக்கு வெட்டிங் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில இவன் ஆரம்பிச்ச விஷயம் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி கட் பண்ணி அந்த கிளப் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள இந்த ஓனர் உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்காப்ல, அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், அந்த இன்விடேஷன் வாங்கிட்டான், எங்களையும் அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல புதுசு ஒருத்தான் அப்பியர் ஆகிறான். அவன் தான் அந்த பிரான்ச்சோட மேனேஜர் போல. அவங்க அப்படியே கட் பண்ணி அவனுக்கு ரிவெஞ்சுக்கு பிளான் பண்ணும்போது இந்த பக்கம் ஆக்ஷன் காமிச்சாக்கா அந்த ஆக்ஷனில் ஒவ்வொரு விஷயங்களை டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் என்ன தெரியும் இல்லையா, ஒரு ஐட்டத்துக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதுக்கு பெட்டிங் பண்ணி யார் அதிகமாக பெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஐட்டம் வந்து சோல்வ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நம்ம ஹீரோ அந்த எலிக்ஸரை மேக் பண்ணுறதுக்கு அவனுக்கு 3 ஐட்டம்ஸ் தேவைப்படுது. அதில் வந்து அந்த ஐஎல்ஃபோட டியர் 1 இருக்குதா, அதே மாதிரி கிபராவோட ஃபேங்கு, அதே மாதிரி ரெட் கிளே அப்படின்ற ஒரு விஷயம். இது 3 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கான்டினென்ட்ஸில் வேற இடத்துல கிடைக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி ஹீரோ கிடைச்ச லக்குன்னு அப்படின்னா அந்த 3 ஐட்டமே இந்த ஒரு ஆப்ஷனில் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா. அதனால அது 3 ஆப்டேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவன் இங்கே இந்த போர்ஷனை மேக் பண்ணி அவங்க அம்மா காமிச்சு அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பட் அப்போ கட்டி நாங்கள் ஆப்ஷன் போயிட்டு இருக்கும்போது கியூலன்ஸ் வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு மூஞ்சே மாறி போயிடுது. ஏன்னா இது 5வது கான்டினென்ட்ல தான் அப்பியர் ஆகுமா. இது அவனோட அடுத்த வெப்பனை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை இப்போ பெட் பண்ணணும்னா அவனுக்கு காசு கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ் வாங்கணும்னா மொத்தம் 3 ஐட்டம்ஸ் வாங்கணும் இல்லாமல் இது சேர்த்தனா 4 ஆகிடும். ஸோ இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கையில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரா கிமராவோட ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் ஐட்டம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோக்கு தேவைப்படுற ஒரு ஐட்டம். அதனால அதுக்கு 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெட் பண்ணுறானா. அப்போ பின்னாடி இருந்து பார்த்தாக்கா 10 மில்லியன் யாரோ பெட் பண்ணுறாங்க. யாருடான்னு திரும்பினாக்கா வேற யாரு, அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா அவனும் அவனோட பிரான்ச் மேனேஜர் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறானுங்க போல. நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெட்டிங்கை மொத்தமாக குழப்பறதுக்காகவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோவோட அந்த மொத்த பேனை சொதப்பத்துக்கு வந்திருக்கானுங்க போல. கேட்க பக்கம் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அண்ட் ஹீரோக்கு செம கடுப்பு. என்னன்னா இவன் வந்து காசே இல்லை, மொத்த காசு கொடுத்துருன்ற மாதிரி சொன்னான். ஆனால் இப்போ பார்த்தா ஏகப்பட்ட காசு எடுத்துட்டு வந்திருக்காங்க, எங்கேந்திர அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி. இவங்க ஒரு டார்க் அசோசியேஷன். இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வின்ஸ் கில்டு வந்து ஜாயின் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த கில்டு இருக்கிறதுல ஒரு மட்டமான கில்டு போல. அவனுங்களை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இப்போ இதில் மாட்டிக்கிட்டான். அந்த பிரான்ச் மேனேஜருக்கு இவன் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, இவன் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து ரூயின் பண்ணிட்டு போனா, நம்ம காசு அடிச்சுட்டு போயிட்டு நம்ம கிட்ட இருந்து வந்து அந்த டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அவனை மொத்தமாக பிடிக்கிறதுக்கு பயங்கரமான பிளான்லாம் போட்டுட்ருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு வேண்டிய 3 ஐட்டம் இருக்கு இல்லையா, அதில் ஆல்ரெடி ஒரு ஐட்டம் அவனுக்கு காட்டப்பட்டானுங்க. 2வது ஐட்டம் அவன் பிட் பண்ணுவான் 50 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு, அது டபுள் அவனுக்கு பிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வந்து விட்ற மாதிரி இல்லை, இவன் என்ன பிட் பண்ணுறானோ அது எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறானுங்க. அது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த இடத்துல அவனோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவன், அவனுக்கு இந்த ஆப்ஷனை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் இதில் ஒரு ஹிடன் ட்ரிக்கும் இருக்குது போல. ஸோ அவனுங்களை மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவனுக்கு தேவைப்படாத ஐட்டம் நிறைய வரும், அது எல்லாத்தையும் வாங்குறேன்ற மாதிரி பிட் பண்ண அவனுக்கு 200 மில்லியன் 300 மில்லியன் சொல்லி டபுள் ட்ரிபிளாக வந்து அதை பிட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கிறானுங்க. கடைசியாக அவனுக்கு தேவையான அந்த டியர் அந்த ஐட்டமும் வந்து வருது. அப்போ தான் உண்மையான முட்டாளிங்க யாருன்றதை நம்ம ஹீரோ அந்த மண்டையனுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் இது வந்து 10 மினிட்ஸ் எடிஷனாக தான் போட போகிறோம். இதோ நம்ம வந்து புது மேனுவா போட போகிறோம்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் 1 ஹவர் இல்லை 2 ஹவர் எடிஷனாக போட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் எடிஷனாக கண்டினியூவாக போடலாம் அப்படின்றதான் பிளான். எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுன்றதை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையாக இருங்க கைஸ்.